மழை, மனுஷன் தேடும் மழை, நாட்டில் மாயங்கள் செய்யும் மழை, ஆனந்த சிரிப்பு மழை, அப்பப்பா ஆளுக்கு தகுந்த மழை, கொட்டட்டும் சிரிப்பு மழை, ஐயா தித்திக்க வைக்கும் மழை, மயக்கும் சிரிப்பு இறைவன் வழங்கிய பரிசு, ரசிக்கும் சிரிப்பு உலகை இணைத்திட உதவிடும் முரசு. டிக்கெட் எல்லாம் பறந்து போச்சு, நாடகம் பார்த்து ஜாலியாச்சு. டிக்கெட் எல்லாம் பறந்து போச்சு, நாடகம் பார்த்து ஜாலியாச்சு. சத்தமிட்டு சிரிக்க வைக்கும் சின்னத்திரை சிரிப்பு மழை, தேடி வரும் எங்கள் சிரிப்பு மழை, வேடிக்கைதான் செய்யும் சிரிப்பு மழை. ஆண்டவா, நாங்க நல்லபடியா அமெரிக்கா போய் கலை நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்திட்டு வரணும். அக்கா, ஆஹா, சுந்தர் பாப்பா, என்னக்கா சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயமா அமெரிக்கா போறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயமா அமெரிக்காக்கா? என்ன வீரப்பனை பிடிக்கவா? ஆஹா, பின்ன அரசியல் மாநாடா? அதுவும் இல்ல, என்ன கரகாட்ட நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா போறோம். நீங்க கரகாட்டம் ஆட போறீங்களா? நீங்க நடந்தாலே பூமி அதிரும். தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நீங்க கரகாட்டம் ஆடி நான் பார்த்ததே இல்லையே. என்னப்பா, என் தங்கச்சி அமெரிக்கால இருக்கா. சரி, சின்ன வயசுல அங்க போய் செட்டில் ஆயிட்டா. ஓகே. நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். அவளை பாக்கணுங்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே கரகாட்ட குரூப்புக்கு தாவிட்டீங்களாக்கும். ஓகே ஓகே. ஆமா, நீங்க மட்டும் தனியா போய் கரகாட்டம் ஆட போறீங்களா? நான் மட்டும் எப்படிப்பா, என் கூட 2 லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்காங்க. எங்க அவங்க? ஷாப்பிங்கா? ஆமா, நீ எங்க போற? அமெரிக்கால தமிழர்கள் ஒரு போட்டோகிராஃபி காம்படிஷன் நடத்திருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு போட்டோ எடுத்து அமைச்சிருந்தேன். அதுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதான் டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? கேமரா எதுவும் காணோம்? என்ன அபத்தமான கேள்வி கேக்குறீங்க அக்கா? போட்டோகிராஃபர்னா தோல்ல கேமரா இருக்கணும், டாக்டர்னா ஸ்டெத்தஸ்கோப் இருக்கணுமா? எல்லாம் பையில உள்ள வச்சிருக்கேன். எப்ப வேணுமோ அப்ப வெளில எடுப்பேன். அக்கா, என்னடி, என்னாச்சு? அங்க ஒரு ஆளு என் கையை பிடிச்சு இழுத்துட்டாங்க. சிங்கப்பூர்லயே ஈவ் டீசிங்கா? சபாஷ். ஆமா, எதுக்கு அவன் கையை பிடிச்சு இழுத்தான்? அதோ அங்க பெட்டிலாம் வரிசையா போகுதுல்ல, பெட்டியோட பெட்டியா நானும் என் பெட்டிக்கு துணையா ஒரு 4 ரவுண்ட் வரலான்னு பார்த்தேன். வந்து ஜாலியா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா 2 ரவுண்ட் வரதுக்குள்ள என் கையை பிடிச்சு இழுத்துட்டான். அது என்ன ராட்னமா? அதுல தான் பொட்டி எல்லாம் வரும். உட்காந்தா கையை பிடிச்சுதான் இழுப்பாங்க. அக்கா, யார் இந்த டிக்கெட்டு? இவதான் மாங்குயில், கரகாட்டத்துக்காக வர. அப்படியா? அக்கா, அக்கா, நாம போற பிளேனை செக் பண்ண போறாங்களா? எதுக்காக பிளேனை செக் பண்றாங்க? ஒருவேளை ஃளைட்ல பாம்பு வச்சிருப்பாங்களோ? ஐயோ, பிளேன்ல பாமா? ஐயோ, பாம்பு அடிச்சா பிளேன் வெடிக்கும். அதுல நம்ம போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இப்படிதான் மலேசியால ஒரு சம்பவம் 2992ல. 2992? 1992ல. ஓ, இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சம்பவம் பயமுறுத்துவா. ஏற்கனவே நான் பயந்த சுபாவம். அது இல்லக்கா, அங்க செக் இன் சொன்னாங்க. கஷ்டம்டா சாமி. செக் இன்னா பிளேனுக்குள்ள போறத அப்படி சொல்லுவாங்க. ஓகேயா? ஆமா, யார் இந்த டிக்கெட்? இவதான் பூங்குயில். ஓ, மாங்குயில் பூங்குயில் சகோதரிகளா? எங்களை எல்லாரும் குயில் சகோதரிகள் தான் கூப்பிடுவாங்க. எப்படி உங்க கலரை வச்சா?
என்ன கிண்டலா? நாங்க 2 பேரும் சூப்பரா பாடுவோம். ஐயோ பிளேன்ல போகும்போது பாடிடாதீங்க, பைலட் வெளில குதிச்சிருவாரு. இத பாருங்க. நிறுத்தி. தம்பி, இஞ்சி மிட்டாய் கிடைக்குமா? இஞ்சி மிட்டாயா? நான் என்ன இஞ்சி முறப்பா விக்கிறவனா? அதுவும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இஞ்சி முறப்பா கேக்குறீங்க? நீங்க இஞ்சி தின்னாலும் திங்காட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அது இல்லப்பா, தலை சுத்துது, மயக்கமா இருக்கு, வாந்தி வருது. தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன சார் நீங்க? தலை சுத்தல் வாந்தி அவங்களுக்கு தானே குழந்தை பிறக்கும். அப்புறம் எப்படி அவங்க பாட்டி ஆவாங்க? இந்த வயசுல உங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தை கூட உங்களை பாட்டின்னு தானே கூப்பிடும். சார் கரெக்டா தான் சொல்றாரு. தேங்க்யூ. என்னங்கடி, என்ன கல்யாணம் ஆகலன்னு கிண்டல் பண்றீங்களா? எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் பிறந்திருப்பான். ராஜகுமாரன் பிறந்திருந்தாலும் இந்நேரம் வளர்ந்து ராஜ கிழவனா இருப்பான். கரெக்ட் தானே? தம்பி, சரி சரி, கோச்சிக்காரி. மாங்குயில், அந்த ஆளை பாரேன். எவ்வளவு வெள்ளையா இருக்கான்ல. அவனோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டா எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் பார்த்த மாதிரி இருக்கும். சும்மா இருங்க சார். அந்த ஆளை பார்த்தா பிளெயினை கடத்துற ஆள் மாதிரி தெரியுது. ஏண்டி என் வயித்துல இப்படி புளிய கரைக்கிற? இல்லக்கா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என் போலீஸ் கணக்கு அப்படிதான் தெரியுது. உன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதா? நீ என்ன கண்ணுல ஸ்கேனர் வச்சிருக்கியா இல்ல எக்ஸ்ரே கண்ணா? கிண்டல் பண்ணாதீங்க சார். ஒருவேளை அந்த ஆளு இந்த பிளெயினை பாலைவனத்துக்கு கடத்திட்டு போய் அங்க 10-15 நாள் பட்னி போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் அங்க கதற என்ன ஒரு கற்பனா சக்தி பாத்தீங்களா? இப்படிதான் காட்மண்டுலயும் ஒரு பிளெயினை கடத்திட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாம் கிட்னாப்பிங்க அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாதுமா, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒருவேளை உயரமான கட்டடத்துல இந்த பிளெயின் மோதிட்டா? இந்த மாதிரிதான் நம்ம ஊர்லயும் ஒரு சம்பவம் நடந்தப்போ. என்ன சம்பவம்? அதான் பீகார்ல ஒரு வீட்டு மாடியில பிளெயின் விழுந்துருச்சே. ஏமா நீ நல்ல விஷயமாவே நினைக்க மாட்டியா? ஒருவேளை இந்த பிளெயின் எதிரில வர பிளெயின் மேல மோதிட்டா? இந்த மாதிரிதான் 1999ல துபாய்ல ஒரு சம்பவம் நடந்தப்போ. ஐயோ, இதுக்கு தொல்லை தாங்க முடியலையே. இதுக்கே இப்படி சொல்றியே? மெட்ராஸ்ல இருந்து இதுங்களோட வரேனே, என் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏய், 2 பேரும் வாயை புத்துன்னு சும்மா வரணும். இந்த மாதிரி ஏதாவது அபத்தமா பேசினீங்க, பிளேன் 40,000 அடி உசரத்துல பறக்குது, கதவை திறந்து வெள்ளை இறக்கி விட்டுருவேன். ஐயோ, பிளேன் 40,000 அடி உயரத்துல பறக்குதா? ஆமா. எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்குப்பா. கீழே விழுந்துட்டா பயமா இருக்குப்பா. ஐயோ, இதுங்களே தேவல போல இருக்கே. ஏன்பா, பைலட் கிட்ட சொல்லி உயரத்தை குறைக்க சொல்லி பறக்க விடக்கூடாதா? ஏன் தரையிலேயே ஓட்ட சொல்றேனே? இது என்ன பிளேனா காரா? சும்மா இருக்கணும். இந்த பிளாங்கெட் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த தலஹாணி கூட பாரு, ரொம்ப குட்டியா அழகா இருக்குல்ல. ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாமா? எடுக்கிறது எடுக்கிறோம், ஏன் 1 எடுக்கணும்? 10 எடுத்து வச்சுக்கலாமா? ஏய், விட்டா பிளேன் சிட்டியே கைட்டி எடுத்துருவீங்க போல இருக்க. தபார், எதையும் தொடக்கூடாது, புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. இல்லையா, நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம ஊரோட சரி, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இங்க நடக்காது. இங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம், ஒரே நியாயம் தான். எல்லாத்தையும் திருப்பி வைங்க. பூங்குயில் எப்போ இப்படிதான். என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? உங்களுக்கு வேணா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏய், நான் ஒண்ணு இப்படி சீப்பா திருட மாட்டேன். ஏன் கை வச்சா பெரிய லெவல்ல தான் வைப்பீங்களா? என்னப்பா சுந்தர், சேம் சைடு கோல் போடுறியே, இதுங்க தொல்லை தாங்க முடியல. என்ன அது இதுங்கறீங்க? இந்த மாதிரிலாம் பேசுனீங்க கீச்சிடுவேன். என்னது கீசிடுவிய? நான் ராவிடுவேன். கீசிடுவேன், ராவிடுவேன். சூப்பரா இருக்குங்க. ஏங்க, இந்த பாஷையெல்லாம் நம்ம ஊர் ஏர்போர்ட்லயே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வரோம், கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரிதான் 1982ல சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சம்பவம் நடந்தப்போ. அமெரிக்கா போனாலும் நம்ம பேட்டையை மறக்காம இருக்கீங்களே. இத பாருங்கம்மா, கரகாட்ட நிகழ்ச்சி நடந்து முடியற வரைக்கும் ஒத்துமையா இருங்க. ஒலிம்பிக்ஸ்ல தான் கோல்டு மெடல் வாங்க முடியல,
இந்த நிகழ்ச்சியிலயாவது ஏதாவது நல்ல பேர் வாங்கிட்டு வாங்க. சரிப்பா, இனிமே இப்படி நடக்காது. வேற மாதிரி நடந்து போய்க்கிறீங்களா? இதானே வேணாங்கிறது. கஷ்டம் கஷ்டம்னு பேசிக்கிறாங்களே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அவங்க ரெண்டு பேரும் கஸ்டம்ஸ் ஆபீசருங்க. அதான் கஷ்டம் கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. உங்களுக்காக அமெரிக்கன்ஸ் தமிழ்ல பேசுறாங்களா? கஷ்டம்டா ஆமா, சாமி. நம்ம கஷ்டமே இங்க பெருசா இருக்கு. இவ ஒருத்தி. நான் என்னடானா 2 மணி நேரமா என் தங்கச்சிய பார்க்கலன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். பாவம், தம்பி வேற நம்ம கூட சுத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன அழிச்சிட்டு போறதுக்கு ஒருத்தர் வரேன் இருக்காரு. அவரே 3 மணி நேரம் லேட்டா தான் வரேன் இருக்காரு. அமெரிக்கால டிராபிக் ஜாம்லாம் ரொம்ப சகஜம். அதுக்கு இல்லப்பா, என் தங்கச்சிய பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இது என்னங்க பெரிய விஷயம்? நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவின்னு சொல்றீங்க. நேரங்க டாய்லெட்டுக்கு போங்க, கண்ணாடியில உங்களையே பாருங்க, சந்தோஷமாயிடுவீங்க. என்னப்பா இது, சமயம் தெரியாம விளையாடிட்டு இருக்கேன். நானே ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அழிச்சிட்டு போக ஒருத்தர் வர்றாருல, அவர்கிட்ட சொல்லி உங்களையும் என்னோடய தங்க வைக்க சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க சிஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க உங்களை கூட்டு போவாங்க. கவலைப்படாத வாங்க. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன். தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க? நான் தான் சண்முக சுந்தரம். ஓ, நம்ம டைரக்டர் சிவாவோட மாமா. ஆமா. உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். நீங்க தானே போட்டோகிராஃபர் சுந்தர்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல எழுதி ஒட்டி இருக்க. என் பேரா? இல்ல தம்பி, தமாஷாவே பேசுறீங்க. போட்டோகிராஃபர் கல தெரியுது தம்பி. அப்படியா? அப்போ வீட்டுக்கு போலாமா? ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்னப்பா? என்னோட ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமா? இன்னும் 3 பேரா? என் வீடு ரொம்ப சின்னது, வத்திப்பட்டி மாதிரி. கப்புன்னு பத்திக்குமா? என்ன தம்பி? அக்கா, நான் சொன்னேனே, இவர்தான். இவங்க உங்க அக்காவா? இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். என்னோட உடன்பிறவா சகோதரி. இவங்க பேரு மோகனாம்பாள். தில்லாடா மோகனாம்பாளா? கரகாட்ட மோகனாம்பாள். மோகனாம்பா சண்முக. ஆஹா ஆஹா, என்ன பேர் பொருத்தம். சரி சரி, நான் இவங்க 3 பேரையும் தான் உங்க வீட்டுல தங்க வைக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் வீடு வத்தி பொட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடக்கமா சொன்னம்பா. அப்படியா? இவங்க 3 பேரும் என் பெட்ரூம்ல தங்கிக்கிட்டோம். பெட்ரூம் இல்லையா? இல்லப்பா, என் வீட்லயே தங்கட்டும்னு சொன்னேன். எதுக்குங்க? உங்க வீடு தான் வத்தி பொட்டி மாதிரின்னு சொல்லிட்டீங்க. வாய் தவறி சொல்லிட்டேன். அதையே சொல்றியே? என் வீடு கடல் மாதிரி. அப்படியா? அப்ப வீட்டுக்குள்ள போட்டெல்லாம் விடுவீங்களா? பெரிய வீடுன்னு சொன்னம்பா. ஆஹா. வாங்க பேசிக்கிட்டே போவோம். ம். தம்பி, தமிழ்நாட்டுல இருந்து வர கலைக்குழுலாம் எங்க வீட்டுல தான் தங்குவாங்க. சிவா சொல்லிருக்கானே. ஆமாப்பா, இவ்வளவு தேசபக்தி. இவ்வளவு ஏன் தேசிய கீதம்னு ஒரு படம் வந்தது. ஆமா. அத நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? எப்படி பாத்தீங்க? திருட்டி விசிடி இல்லையா? இல்லப்பா, பைரசி காப்பி தான். சந்தோஷம். அந்த படம் முழுக்க நான் நின்னுகிட்டே பார்த்தேன். உள்ளரிக்க. தேசிய கீதம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பேன். நீங்க தான் உண்மையான அமெரிக்கா வந்து வேஷ்டி ஜிபால கலக்குறீங்களே. என்ன சார், வேட்டியில நாடா? எனக்கு வேஷ்டி கட்ட வராதுப்பா, அதான் நாடா வேஷ்ட்ல வச்சு தச்சிருக்கேன். ஓ, இதத்தான் நம்ம ஊர்ல பாவாடைன்னு சொல்லுவாங்க. பாவம்பா, ரொம்ப கிண்டல் பண்ற. என்ன பாசம் ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, நீங்க எத்தனை வருஷமா அமெரிக்கால இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அமெரிக்காவில தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி கோமால இருந்தீங்களா? தம்பி, ஆமா, இவங்க 3 பேரும் உங்க வீட்டுல தங்கறதுல நிஜமாவே அப்செக்ஷன் இல்ல? நானோ எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. அவங்க தங்கினாதானே எனக்கு வசதியா இருக்கும். தங்கினா உங்களுக்கு வசதியா? என்ன சொல்றீங்க? இல்லப்பா, 20 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்காங்க. எங்க வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா வசதியா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னோட டி-ஷர்ட்டை மாத்தி பிளேன்ல காஃபி கொட்டி போச்சு. ஒரு மாதிரி கசகசங்குது. நீ மெதுவாவே வாப்பா, நாங்க போய் பேக்கேஜ் எடுத்துட்டு வெயிட் பண்றோம். நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்க. தம்பி வரதுக்குள்ள பேக்கேஜ் எடுத்து வச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். எனக்கு கரகாட்டனா உயிர். அக்கா, அமெரிக்கால எல்லாரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல தான் ஏமாந்தா கவுத்துருவாங்க. அதுதான் இல்ல.
அமெரிக்காவிலயும் நம்ம ஊர் மாதிரியே மக்கள் இருக்காங்க. அப்படியா? ஆமா, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. போக போக நீங்களே பாப்பீங்க. முதல்ல நாம வீட்டுக்கு போறோம், எல்லாரும் ஒன்னா குளிக்கிறோம். என்னது? இல்ல, நீங்க குளிக்கிறீங்க, அப்புறம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் என்ன, அமெரிக்கால உங்களுக்கு என்னென்னலாம் காட்ட போறோம் பாருங்க. நீங்களே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? ஆமா, என்ஜாய். குடுங்க குடுங்க, எதையும் குடுமா, நீ குடுமா. பரவாயில்ல. வாங்க வாங்க. வாங்க வாங்க, உங்க வலது கால் எடுத்து வச்சு வாங்க. இதுதான் இந்த ஏழையோட சின்ன வீடு. அப்படின்னா இந்த ஏழைக்கு ஒரு பெரிய வீடு வேற இருக்கா? என்ன தம்பி, வந்த உடனே போட்டு தாக்குறியே? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். நீங்க வாங்கம்மா, வாங்க. வாங்க, வலது கால வச்சு வாங்க. வாங்க வாங்க. வந்துட்டேங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேங்க. ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறேன், தமிழ்ல பயங்கரமா கலக்குறீங்க. என்ன தாளாட்டி வளர்த்தது தமிழ் பால் இல்லையா? தூங்க வச்சது அமெரிக்க பாலா? தம்பிக்கு எப்பவும் தமாஷ் தான். வாங்க, வீட்டை சுத்தி காட்டுறேன். சுத்தி காட்ட இது என்ன ஒயிட் ஹவுஸா? தமாஷ் பண்ணாத தம்பி, நீங்க வாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? நீயும் வாப்பா. நான் தான் வருவேன், நீங்க கிடையாது. ஹாய் அக்கா, இது நல்லா இருக்கு, எடுத்துக்கலாமா? வைடி அங்க, இப்பதானே வந்திருக்கோம். அப்போ போகும்போது எடுத்துக்கலாமா? சரி, வச்சிடுறேன். ஐயோ, வாங்க. ஏன் எல்லாரும் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க, இதான் மாடிக்கு போற வழி. இங்க பாருங்க, இதான் ஹால், இது டிவி. நீங்க எப்ப வேணாலும் போட்டு பாத்துக்கலாம். எங்க இதுல தமிழ் படம் வருமா? டேப்பு போட்டா எந்த படம் வேணாலும் பாத்துக்கலாம் தம்பி. வாங்க. இதெல்லாம் பாருங்க, இதுதான் கிச்சன். எப்ப வேணாலும் சமைச்சுக்கலாம். இன்னும் காட்டுறேன் பாருங்க. வாங்க. இதுதான் வாஷிங் மிஷின். எப்ப வேணாலும் துவைச்சுக்கலாம். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இதுதான் கராஜ், இது கார். நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். என்னங்க இது, இவ்வளவு பெரிய வீட்டை போய் சின்ன வீடு சின்ன வீடுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப அடக்கம். என்னங்க இது, இவ்வளவு சூட்கேஸ் அடுக்கி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மந்திரியா இருந்தீங்களா? இல்ல தம்பி, மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டியை தூக்கி என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். இப்ப அமெரிக்கா வரைக்கும் அதே பொட்டியோட வந்துட்டீங்களா? இல்ல தம்பி, உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கான்னு சொன்னேன். என்னங்க இது, ஒவ்வொரு பொட்டிலையும் ஒவ்வொரு பேர் எழுதிருக்கு. பொட்டிக்கு சொந்தக்காரங்க பேர் எழுதிருக்கு தம்பி. பொட்டிக்கு சொந்தக்காரங்களா? ஓ, நீங்க பொட்டி தூக்கி சம்பாதிச்சீங்கன்னு நினைச்சேன். பொட்டியை கிளப்பிக்கிட்டு வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. தம்பி, ரொம்ப விவரமான ஆளா இருக்கீங்களே. வாங்க, பாக்கி வீட்டை பாப்போம். தம்பி, என்ன இந்த ரூம் மட்டும் திறக்காதப்பா, என்னால தாங்க முடியாது. பாத்ரூமா? கழுவுலையா? கப்பா? இல்லப்பா, இதுக்கு பின்னால பெரிய கதையே இருக்குப்பா. பழைய கதை புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. பயங்கரமான மர்மமான வீடா இருக்கும் போல இருக்கே. மாங்குயில், நல்லா குடிமா. பூங்குயில், நீயும் குடி. ஏன்டா வச்சுட்ட? நல்லா குடிங்க. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்ப வேணாலும் எது வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. இது உங்க வீடு மாதிரி. என்ன?
வீடா இருக்கு, எவ்வளவு செங்கல் மணல் செலவா இருக்கும். செங்கலாவது மணலாவது அமெரிக்காவுல எல்லா வீட்டையும் வீட்டுல தான் கட்டியிருப்பாங்க. அதான் ஹாலிவுட்னு சொல்றாங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லியே, நீங்க பேசுங்க. உட்டுனா? மரம் மண்டை இது கூட தெரியாதா? ஐயோ, மரத்துல கட்டிருக்காங்களா? அப்ப பெரிய காத்தடிச்சா இடிஞ்சு விழுந்துருமா? நீ வேற, ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்கம்மா. கரையா அரிச்சிடாது? டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டுக்கலாம், ரொம்ப சொரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போவாதுன்னா இப்படிதான் 1972ல மெக்சிகோல ஒரு சம்பவம் நடந்தது. சும்மா இருமா, சம்பவம் சாவடிக்காத. சார், நான் இந்தியாவுக்கு போன் பண்ணோம், பண்ணிக்கிட்டுமா? ஐயோ, அது இங்க பண்ண முடியாதுப்பா. அமெரிக்கால அந்த வசதி வரலையா? தம்பி, நீ சொல்றது இன்டர்நேஷனல் கால், அது இதுல பண்ண முடியாதுன்னு சொன்னேன். வேற என்ன, ஒரு போன் காலிங் கார்டு வாங்கிக்க. போன் காலிங் கார்டா? ஆமா, 10 இல்ல $20 இருக்கும். அதுல 30 இல்ல 50 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். அப்படியா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கடை எங்க இருக்கு? பக்கத்துல தான், 40 மைல் இருக்கும். அமெரிக்கால பக்கத்துலங்கிறது 40 மைலா? எப்படி போகணும்? 25 நார்த்ல 2 மைல் போனா 74 சவுத். 4வது மைல்ல எக்ஸிட் எடுத்து 90 ஈஸ்ட்ல போனா 8வது மைல்ல ஒரு மால் இருக்கும். அங்க போய் கேட்டா சொல்லுவாங்க. ஏங்க, நான் கடைக்கு வழி கேட்டா அல்ஜீப்ரா கணக்கு மாதிரி சொல்றீங்க. ஐயோ, நான் சொல்ல ரூட்டுப்பா. ஸ்கொயர் ரூட்டா? என்னங்க இது 75 நார்த் சவுத்னு? இதுவே இந்தியாவா இருந்தா தலைவர்கள் பேரை வச்சு, அவங்க அம்மா பேரை வச்சு கலக்கி இருப்பாங்க. அமெரிக்கால பொழைக்க தெரியாதவங்களா இருக்காங்களே. இப்படிதான் ஒரு சம்பவம் சொல்றேன். என்னங்க, நீங்க என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். என் சிஸ்டர் கூட போன்ல பேசணும். உங்க அக்கா கூடவா? நோ, என் தங்கச்சி கூட. தங்கச்சியா? உங்க வீட்லயே நீங்க தான் கடைக்குட்டி. என்னது, யானைக்குட்டியா? கடைக்குட்டின்னு சொன்னேன். எல்லாரும் என்ன யானைக்குட்டின்னு சொல்றாங்களா? அதனால நீங்களும் என்ன யானைக்குட்டின்னு சொன்னீங்களோன்னு பார்த்தேன். சே, உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? ஆமா, உங்க சிஸ்டர் இந்தியாவுல எங்க இருக்காங்க? நோ, இங்கதான், நியூ ஜெர்சி. லோக்கல் கால் தான். நானோ, நீங்க இங்க இருந்துகிட்டு லோக்கல் காலே பண்ண கூடாது. உடனே உங்க சிஸ்டரை கிளம்பி இந்தியாவுக்கு பா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இங்க இருந்துகிட்டு இந்தியாவுல யார் கூட வேணா பேசுங்க, அப்புறம் லோக்கல் கால் பண்ணிக்கலாம். என்ன சார், ரூட்டு தப்பா போகுது போல இருக்க? என்ன தம்பி சொல்ற? இல்ல, நீங்க சொன்ன ரூட்டு தப்புங்கறாங்களே. இல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன். அப்படியா? நீ மறுபடியும் போய் பாரு. எதுக்கும் நீங்களும் என்னோட வாங்க. அக்கா, நீங்க இங்கேயே இருங்க. நான் வரேன். வரட்டா? ஹலோ வந்தனா, நான் தான் மோகனா பேசுறேன். ஓ மோகனா, how are you? என்ன வந்தனா, ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. ஓ சாரிமா, டிராபிக்ல மாட்டிட்டேன். 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ எங்க இருக்க? இங்கதான், மிஸ்டர் சண்முக சுந்தர வீட்டுல தங்கி இருக்கேன். நல்ல தங்கமான மனுஷன். ஆமா, அத்தா எப்படி இருக்காரு? அத்தான் சொத்தான், அதே கிளீனிங், வாஷிங், குக்கிங். அது ஒரு ஃபியூஸ் போன பல்ப். உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாரா? அது என்ன கவனிச்சுக்கிறது? அது நல்ல புருஷனாவும் இல்ல, வேலைக்காரனாவும் இல்ல, யூஸ்லெஸ். அதை விடு மோகனா. மோகனா, ஆபீஸ்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. டைம் கிடைக்கும் போது நானே உன்னை வந்து பாக்குறேன். ஓகே பாய். ஓகே பாய். நீ ரொம்ப டூ மச்சா பேசுற. என்னை இன்சல்ட் பண்றதுக்கு ஒரு அளவே கிடையாதா? வந்தனா, இதே மாதிரி போச்சுனா என்ன பண்ணுவீங்க? பிறந்த வீட்டுக்கு போயிடுவீங்களா? இது ஒண்ணும் மேட்டு குப்பை இல்ல, அமெரிக்கா. மைண்டட். 911க்கு போன் பண்ணிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத. அமெரிக்காவில் வேலை பார்க்கணுங்கிறது என்னுடைய லட்சியம். அந்த சமயத்துல உங்க அப்பா அமெரிக்காவில் வீட்டோட வேலை இருக்குன்னு சொன்னாரு. வீடு கொடுத்து வேலையும் கொடுப்பாருன்னு சந்தோஷமா இங்க வந்தா, கடைசியில உன்னோட புருஷனா வேலை கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. ரிசைன் பண்ண முடியாம நான் தவிக்கிறேன். அதனால என்ன குறைஞ்சு போச்சு? உங்க தகுதிக்கு இதை விட வேற என்ன நல்ல வேலை கிடைக்கும்? நீ சம்பாதிக்கிற கர்வத்துல திமிர்ல இப்படி பேசுற. என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆகி நான் உன்னை அடக்கல, மேட்டுக்குப்பம் கண்ணப்பங்கிற பேரை மாத்தி வச்சுக்குவீங்களா? நான் ஏன் மாத்திக்கிறேன்? நான் உன்னை மாத்தி காட்டுறேன்.
தம்பி ராத்திரி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க ஒரு தமிழன் அமெரிக்கால வீட்டுக்குள்ளேயே ஸ்போர்ட்ஸ் ரூம் கட்டி வச்சிருக்காரு. அதான் பாஸ்கெட் பால் ஆடுறேன். மைக்கேல் ஜோர்டன் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஆளாக வேண்டாமா? என்ன சிரிப்பு? அவரு ஹிந்தி ஆக்டர் இல்ல? உங்ககிட்ட சொன்னேனே. டாய் எவன்டா அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபுட்பால் விளையாடுறது? ஐயோ யோ யாரியா நீ வீட்டுக்குள்ள புந்து கலாட்டா பண்ற? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன யாருன்னு கேக்குறியா நீ? சண்முக சுந்தரம் நீங்களா? என்ன கோலங்க இது? முதல்ல நீ யாரு அத சொல்லு. சண்முக சுந்தரம் என்ன இப்படி பேசுறீங்க? உங்க கெஸ்டா நாங்க தங்கி இருக்கோம். எவன்டா அவன் உன்னை என் வீட்டுல தங்க வச்சது? ஊடா ஊட ஊடுன்னு சொல்லாம காடு நான் சொல்லுவாங்க. எனக்கு அவளூர் அண்ணிய அவுலா ஐசா மாலு கட்டுறியம்மா. தபார் சின்ன பையா என்கிட்ட பிலிம காட்டின தாவா கல்யாணமா பீட்டு எடுத்துருவேன். அப்பாளுக்கு மாறுல வகுந்து வவுத்துல ஆப்பு குத்துருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? ரூட்டு மேல பாட்டு பாடி பாட்டு மேல ஊடு கட்டி விட தெரியுமா உனக்கு? அமெரிக்கால இப்படி ஒரு தமிழ் பாஷையா? ஏதோ வேற கிரகம் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இதுதான்பா மெட்ராஸ் தமிழ். கம் யூ அமெரிக்கா மெட்ராஸ் ஐ கோ ஐ ட்ரிங்க் டான்ஸ் யூ நோ ஃபீலிங். இது அமெரிக்க இங்கிலீஷா? சுந்தர் தம்பி என்னாச்சு அவருக்கு? அது தம்பி யார் இது? ரோட் ரோலர் மாதிரி இருக்குது. என்ன சொல்றாரு? இப்படிதாங்க குடிச்சிட்டா சில பேர் உண்மையை பேசிடுவாங்க. என்னங்க நான் தான் உங்க மோகனா வந்திருக்கேன். உங்க மோகனாவா? இல்ல உங்க வீட்டுல தங்கிட்டு இருக்க மோகனா வந்திருக்கேன்னு சொன்னேன். எவன்டா அவன் உன்னை என் வீட்டுல தங்க வச்சது? இது பாருங்க நீங்க நிதானத்துல இல்ல, படுங்க காலையில பேசிக்கலாம். யாரு? நான் நிதானத்துல இல்லையா? இப்ப பாரு. ஐயோ ஐயோ I am always ready. Ready. ஐயோ Always. ஐயோ ராதா இப்படி பண்ணிட்டு ராதா. ஐயோ என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. ஒருவேளை செத்துட்டாரோ? சொத்தெல்லாம் நம்ம பேர்ல எழுதி வச்சிருப்பார்ல. ஏய், என்ன பேராசியா? வாயை புத்தின்னு சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு. போங்க. இப்படிதான் 1980ல ஆஸ்திரேலியாவுல ஒரு சம்பவம் நடந்தப்போ ஐயோ இதுங்களோட தாங்க முடியலையே. போங்கடி. சுந்தர் தம்பி ஏன் இவர் இப்படி ஆயிட்டாரு? நீதான் இவரை எப்படியாவது நல்லபடியா ஆக்கணும். இல்லன்னா ஒரு கன்னி பெண்ணோட நிலைமை என்ன ஆகும்? கன்னி பொண்ணா? ஆமா, ஒரு கன்னி பொண்ணு ஒருத்தரை மனசார நினைச்சிட்டா அவளால அவரை மறக்கவே முடியாது. நீங்க சொல்ற அந்த கன்னி பொண்ணு யாருமா? வேற யாரு? நான் தான். குட் மார்னிங் தம்பி. இது நீங்க? நான் தான் சண்முக சுந்தரம். இதுல உனக்கு என்னப்பா சந்தேகம்? அது இல்ல, நேத்து ராத்திரி ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. என்ன விளையாடுறீங்களா? தண்ணி அடிச்சுட்டு என்ன கலீஜா எங்களை பேசிட்டீங்க. ஏதாவது தப்பா பேசிட்டேன் மன்னிச்சுக்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நாங்க கிளம்புறோம் சார். நீங்க யாரும் போக கூடாது. ஏன்? தயவு செய்து நான் சொல்றதை கேளுப்பா. நீ நேத்து பார்த்த சண்முக சுந்தரம் வேற, இப்ப பாக்குற சண்முக சுந்தரம் வேற. என்ன திலுமுல்லு கதையா? அவன் வேற, அவன் என் தம்பி, நான் வேற, நான் அண்ணன், இதானே சொல்ல போறீங்க? இல்லப்பா, அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். என்ன விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் வேற நான் வேற, நீங்க இப்ப ரெண்டும் ஒண்ணுங்கிறீங்க. என்ன குழப்பறீங்க? குழப்பலப்பா, என் சோக கதையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன்னா பார்க்காமையே ராதாவை காதலிச்சேன். இது உங்களுக்கு சோகம் இல்ல சார், இந்த சோகம் எல்லாம் எங்களுக்கு தான். இன்னும் பார்க்காமயே எத்தனை பேர் தான் காதலிப்பீங்க, எங்களை சாவடிப்பீங்க. முழுசா கேளுப்பா. பார்க்காமையே ராதாவை காதலிச்சேன்னு சொல்றதை விட பித்தனாவே மாறிட்டேன். இவ்வளவே என் பேரை கூட ராதா பித்தனே மாத்திக்கிட்டேன். ஓ, தெய்வீக காதலா? முழுசா கேளுப்பா, டென்ஷன் பண்ணாத. ஒரு சின்ன கடுக்கன பார்சல் அனுப்பி இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தான். நானும் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க காதல கடுக்கனோட கையில பார்சலோட நிறைய பேர் கியூல நின்னாங்களா? இல்லப்பா, இல்ல. அங்க ராதா இல்ல.
ராதா கிருஷ்ணன் தான்பா இருந்தான். ஆம்பளப்பா ஆம்பள. கடைசியில நீங்க ஒரு ஆம்பளையா காதலிச்சிருக்கீங்க. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம் தானே. கே நீங்க ஓகேன்னு சொல்ல வேண்டியதானே. நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் மாட்டேன்னுட்டானப்பா. ஏன்? அவன் வேற ஒருத்தனை காலிக்கிறானா. ராதா என்னை ஏமாத்திட்டியடா, ஏமாத்திட்டியே. ரொம்ப வித்தியாசமான காதலா இருக்கே சார். இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துலயும் இப்படி ஒரு காதல் கதை வந்ததே கிடையாது. ஆனா இத தமிழ் சினிமாவை எடுத்தா சென்சார்ல என்ன சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னு குழம்பிடுவாங்க. உலகத்துல யாருக்குமே ஏற்படாத காதல் தோல்வி எனக்கு ஏற்பட்டுடுச்சுப்பா. அந்த ராதாகிருஷ்ணனை நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மறந்துகிட்டே வந்தேன். ஆனா நேத்து மோகனாவை பார்த்த போது என் கண்ணுக்கு மோகனாவா தெரியலப்பா. அச்சு அசலா ராதாகிருஷ்ணனாவே தெரிஞ்சாப்பா. என்னது, மோகனா உங்க கண்ணுக்கு ராதாகிருஷ்ணனா தெரியறாங்களா? இது எங்க போய் முடியும் தெரியலையே. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ கேட்கணும் தானுமா நானே சொன்னேன். வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளைக்கும் நடக்க கூடாத ஒரு சோகம் உங்களுக்கு நடந்துருச்சு. மோகனா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சுந்தர் சாப்பிட்டு வச்ச டம்ளர் எடுத்துக்கிறேன், அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுறேன், அவர் சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர் எடுத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் உன்கிட்ட அதை தான் கேட்கணும்னு இருந்தேன். நான் என்ன பண்றேனோ அதை தான் நீயும் பண்ற. நான் அவரை லவ் பண்றேன். ஜீன்ஸ் படத்துல வர ஐஸ்வர்யா ராய் மாதிரி. ஏன் நீ மட்டும் தான் அவரை லவ் பண்ணுவியா? நானும் ஜீன்ஸ் படம் பார்த்திருக்கேன். நானும் அவரை லவ் பண்றேன். ஒருத்தரை 2 பேர் லவ் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ விட்டுடு. இங்க பாரு, நான் உன்னை விட மூத்தவ. என் வழியில குறுக்க வராத. நான் மயில் மாதிரி. நான் கிளி மாதிரி. நான் மான் மாதிரி. நான் முயல் மாதிரி. ஹலோ மாங்காய் தேங்காய், என்ன கையில எச்சு டம்ளர் வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க என்ன போய் மாங்கா கேங்கான்னுட்டு? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்ன போய் மாங்கான்னு சொல்றீங்களே? உன்னை விட நான் தான் அழகு. இல்ல இல்ல, நான் தான் அழகு. 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 ஐயோ, இல்லாத விஷயத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்களே. மாங்குயில், நீ பூங்குயிலோட அழகு இல்லையா? அப்படின்னா பூங்குயில் அசிங்கம். சரி சரி, நீ மாங்குயிலை விட அழகுன்னு சொல்ற. அப்படின்னா மாங்குயில் மகா அசிங்கம். சபாஷ், சரியான போட்டி. 2 பேரும் மாறி மாறி சொல்லுங்கோ. நீதான் அசிங்கம். நீதான் அசிங்கம். நீ தாண்டி அசிங்கம். நீ தாண்டி அசிங்கம். நீதான் அசிங்கம். நீதான் அசிங்கம். நீதான் அசிங்கம். நீதான் அசிங்கம் நீ சொல்றேன். தாண்டி அசிங்கம். நீதான் அசிங்கம். ஓகே, நீதான் இங்க அசிங்கம். பாருங்கம்மா, நீதான் 2 அசிங்கம். அசிங்கத்துக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படக்கூடாது. இதை கொடுத்துரு. சுந்தர்,
என்னது இது? அமெரிக்கால தமிழ் கோஷம். வணக்கம். வணக்கம். என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க கோஷிங்கெல்லாம் எங்க? கோஷத்திலேயே இருந்து பழக்கம் ஆயிடுச்சா? அதான் டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்படியா? மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இருக்கட்டும். நான் தான் மங்கை மணாளன். வணக்கம். வணக்கம். அது என்ன மங்கை மணாளன்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நுங்கம்பாக்கம் மந்தவெளி. நுங்கம்பாக்கம்னா நுங்கை, மந்தவெளி பாக்கம்னா மந்தை. மகளிர் அணி சப்போர்ட்ல கட்சிக்கு வந்தனா அதான் மங்கை மணாளன். கிட்ட இந்தியாவே சுருக்கி பையில போட்டுப்பீங்க போல இருக்கே. ஆமா, என்ன விஷயமா அமெரிக்கா வந்திருக்கீங்க? இப்ப என்ன கேட்டீங்க? இப்ப சொன்னேனே, ஞாபகப்படுத்தி பாருங்க. அமெரிக்கால நடந்த ராக்கெட் மாநாட்டுல கலந்துக்க வந்தேன். கலந்துட்டீங்களா? என்ன பேசினீங்க? சிவகாசில இருந்தா ராக்கெட் அனுப்பணும்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். ஓ, முடியாதுன்னு சொன்னாங்க. டாபிக்க மாத்திட்டேன். அப்போ அந்த டாபிக்க கை கழுவிட்டீங்க. விட்டுருவனா? அமெரிக்கால இருக்கிற எங்க ஜாதிக்காரங்கெல்லாம் விஞ்ஞானியா இல்லாட்டாலும் ராக்கெட்ல அனுப்பணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களே. அதான் அமெரிக்கா முன்னேறி இருக்கு. எங்க திறமைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கறாங்களோ அப்பதான் அந்த ஊர் முன்னேறும். புரியுதா? புரியாதே. புரியக்கூடாது. நீங்க எம்எல்ஏ தானே? எக்ஸ் எம்எல்ஏ. ஓ, எக்ஸ் எம்எல்ஏவா? என்னங்க எக்ஸ் எம்எல்ஏன்றீங்க? வேட்டி ஜிப்பா அப்படின்னு வராம இப்படி பேண்ட் டி ஷர்ட்னு வந்திருக்கீங்க. அதெல்லாம் லோக்கல்ல தான். ஓ, when you are in America, be American. அப்படியா? But I won't leave the towel. இங்கிலீஷ் பொளந்து கட்டுறீங்க. தமிழ்நாட்டுல தான் தமிழ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் படிக்கணும், தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு. எப்படிங்க அது? தமிழ் வாழ்க, தமிழ்ல தான் படிக்கணும்ன்றதெல்லாம் மக்களுக்கு தான். ஓ, நமக்கு கிடையாது. ஓஹோ. அம்மாவே சர்ச் பார்க்ல தான் படிச்சாங்க. அம்மா சர்ச் பார்க்ல தான் படிச்சாங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியுமே. எங்க அம்மாவை சொன்னப்பா. ஓ, உங்க அம்மாவா? என் பசங்களும் சர்ச் பார்க்ல தான் படிக்கிறாங்க. பசங்களும் படிக்கிறாங்களா? வாழ்க தமிழ். ஏன் சார், நீங்க கலந்துகிட்ட மாநாடு தான் முடிஞ்சு போச்சு. ஊருக்கு போகாத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட்டா? வீடுகள் வாங்க விற்க என்னை அணுகவும், அப்படியா? அதை விட பெரிய லெவல் இந்த ஒயிட் ஹவுஸ் வாங்கியிருக்கேன். என்னது, ஒயிட் ஹவுஸ் உங்களோடதா? யாரும் சொல்லவே இல்லையே. 2 வருஷமா என்கிட்ட தான் இருக்கு. ஓ, இப்போ விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணுமா? எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது சொல்றேன். ஆமா, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? $20,000 வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்காக $10,000 தரேன். நீங்க தமிழன்றதுனால இந்த தள்ளுபடி. ரொம்ப சீப்பா தான் சொல்றீங்க. ஆனா நான் இப்பதான் அந்த பிரிட்ஜை வாங்கினேன். அதுல 6 ட்ராக் இருக்கு. 3 ட்ராக் வித்துடலான்னு இருக்கேன். ஒரு டோல்கேட் போட்டீங்கன்னா எக்கச்சக்கமான வருமானம் வரும். அள்ளிடலாம். நிஜமாவா? அது $30,000 போகுது. உங்களுக்காக $20,000 தரேன். நீங்களும் தமிழன், நானும் தமிழன் இல்லையா? உன் தமிழ் உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஓகேயா? ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? ஒயிட் ஹவுஸ நான் வாங்கிக்கிறேன். அது $10,000. இந்த பிரிட்ஜ் நீங்க வாங்கிக்கிறீங்க. இது $20,000. பாக்கி $10,000 தாங்கண்ணே. தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம், உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுக்கி நில்லு மாமோய். மோகனா, ஏன் ஆடுவதை நிறுத்திவிட்டாய்? உன் ஆட்டம் என் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே. ஆடு மயிலே, ஆடு. அப்ப நான் ஆடுறேன். அட 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 அட, இவ்ளோ அழகா ஆடுறீங்களே. என்கிட்ட மட்டும் ஒரு நாயனம் கிடைச்ச நான் வாசிக்க, நீங்க ஆட. நாயனம் தானே மாடியில இருக்கு, எடுத்துட்டு வரவா? நீ வாசிக்க, நான் ஆட. அடாடாடாடா, தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி பத்மினி ரேஞ்சுக்கு போயிட்டீங்களேப்பா. என்னப்பா என் மோகனாட்டத்துக்கு என்னப்பா குறைச்சல்? என்ன குறைச்சலா? எல்லாமே ஜாஸ்தி. வீடு பூரா மரத்துல பண்ணிருக்கு. இப்பவே பேஸ்மெண்ட்ல பாதி இடத்துல விரிசல். வீடே இடிஞ்சாலும் பரவாயில்ல, என் மோகனாவுக்காக வசந்த மாளிகையை கட்டுவேன். ஏங்க, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னப்பா
2 இளவலங்களை சேர்த்து வைக்க வேண்டிய நீயே இப்படி பேசலாமா? கன்னி பொண்ணா என் வாழ்க்கைய ஓட்டிட்டேன். கன்னி பொண்ணா? நீ கன்னி கிழவிக்கா? அப்பனா நீங்க கன்னி கிழவன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செல்வ அமெரிக்கா வந்துட்டு இங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்கா நம்ம மோசம் போயிட்டோம். என்னது மோசம் போயிட்டீங்களா? இவர்தான் இங்க இருக்காரு, அப்புறம் எப்படி? தம்பி சும்மா இருப்பா. யோ நீ சொல்லுமா. அக்கா நம்ம கரகாட்டத்துக்காக கரகம் Dress இதெல்லாம் ஒரு பெட்டில வச்சிருந்தோம்ல, அத ஏர்போர்ட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்க்கா. கவலைப்படாதே, உடனே ஏர்போர்ட் போய் எடுத்துட்டு வந்துடலாம். முடியாதே, நான் சொன்னது மெட்ராஸ் ஏர்போர்ட்ல. ஐயோ ஐயோ, அப்போ அமெரிக்கால நம்ம கரகாட்டம் கிடையாதா? கருங்கம் இல்லனா வேலை போயிடும், வேலை போயிடுச்சுன்னா சம்பளம் கிடையாது, சம்பளம் இல்லனா சாப்பிட முடியாது. ஐயோ பசிக்குது. இப்படித்தான் 1990ல ஜப்பான்ல ஒரு சம்பவம் நடந்தப்போ. என்னம்மா சம்பவம்? அங்கேயும் கரகத்தை தொலைச்சிட்டு வேலை போய் பூவா கலைஞ்சாங்களா? சும்மா இரேன். ரொம்ப நல்லதா போச்சு. மோகனா, உன் கரகாட்ட வாழ்க்கையை விட்டுடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். சார், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் நல்ல நேரம் தான். எனக்கும் இந்த கரகம் இந்த வாழ்க்கை எல்லாம் அலுத்து போச்சு. அதனால இங்கே செட்டில் ஆயிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அக்கா, அப்ப எங்க கதி? கவலையே படாதீங்கம்மா, எனக்கு இன்னும் 2 சின்ன வீடு இருக்கு. அங்க உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன். என்னது? இல்லப்பா, அங்க வச்சு நல்ல வழி காட்டுன்னு சொல்ல வந்தேன். நீங்க வழிகாட்ட போறது இல்ல, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட போய, அது எனக்கு தெரியுது. இங்கே இருங்க, இப்போ வந்துடுறேன். அப்படியே வரோம், ஜூம் போறோம், கட் பண்றோம், மறுபடியும் அந்த சைடை காட்டுறோம். அப்படியே வா. ஜூம் பேக், ஜூம் இன், கட் பண்றோம். மாமா, என்னடா எனக்கு தெரியாம அமெரிக்காக்கு வந்துட்டு இங்க பொறுக்கிட்டு இருக்கியா? மாமா புது படம் டைரக்ட் பண்ண போறேன். அது விஷயமா யுனிவர்சல் ஸ்டுடியோல லொகேஷன் பார்க்க வந்திருக்கேன். மாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், மெசேஜ் கொடுத்தேன். நைட்டு உங்க வீட்ல தான் தங்கலான்னு இருக்கேன். 1 வாரம் தங்கு. ஆமா, இவன் யாரு? நான் தான் சாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். நானும் உங்க வீட்ல தான் தங்க போறேன்.
கண்ட நாய் தங்குது நீ தங்குனா என்ன? மாமா என் ஃப்ரெண்ட் சுந்தர உங்க வீட்டுல தங்க வச்சனே, ஆமா. அவனுக்கு ஊரை சுத்தி காமிச்சிங்களா? சுந்தருக்கு நான் ஒரு சுத்தி காட்டுமா? சரியான கேடி. இங்க இருக்கிறவங்களுக்கு அவன் சுத்தி காட்டுவான். 5 நிமிஷம் அங்க வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஹாய் சுந்தர். டேய் சிவா, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இப்பதான் மாமாவை பார்த்தேன், அவர்கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. நானும் அவரோட தான் வந்தேன். அது சில பட்சிகளோட பறந்துடுச்சு, அதான் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். அவரு 5 நிமிஷம் இங்க வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. அவரே வந்துருவாரு. அப்படியா? ஆமா. ஆமா, நீங்க ஹாலிவுட் பக்கம். ஒரு டைரக்டர் ஹாலிவுட்டுக்கு எதுக்கு வருவான்? கதையை சுடத்தானே. சார் கண்டுபிடிச்சிட்டாரு. சார் யாரு? என் பேரு நாலடியார், இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாலடியாரா? 3 அடி தான் இருக்கீங்க. 5 அடி தான் சார் இருந்தேன். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்டு கேட்டு 3 அடியா குறைஞ்சிட்டேன். சும்மா தமாஷுக்கு சொன்னேன் சார். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 அடியில கதை சொல்லலாம் பாருங்க. 4 அடியில படம் எடுப்பீங்களா? 12,000 அடியில படம் எடுக்கவே மாட்டீங்களா? ஆமா, என்ன கதை? தெருவிளக்கே இல்லாத ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல உலகமே தெரியாத ஒரு ஆணும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. அவங்க கிட்ட அட்லாஸ் புக்கை கொடுத்து உலகத்தை புரிய வைக்கிறேன். நான் அவங்களுக்கு காதல்னா என்னன்னு புரிய வைக்கிறேன். குக் கிராமம், உலகமே தெரியாது, தெருவிளக்கே எரியாது. இந்த படத்தை நீ எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுல யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு வந்திருக்கியா? பிரமாதம். என்ன பட்ஜெட்? ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல, 15 கோடி ரூபா தான். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இத்தனை லாங்குவேஜ்ல படம் எடுக்கிறீங்களா? அந்த லாங்குவேஜ் படங்கள் எல்லாம் பார்த்து இந்த படத்தோட கதையை ஜங்க் பண்ணிருக்கோம். ஜங்க் பண்ணிருக்கீங்களா? அதான் சார் சொல்றது. ஓ, சுடுறதுக்கு கோடு வேர்டு ஜங்கா? இப்போ ஹாலிவுட்டுக்கு வந்து இங்கிலீஷ் பட கதையை ஜங்க் பண்ண போறீங்களா? இங்கிலீஷ் படத்துல வர ஷார்ட்டையே ஜங்க் பண்ண போறோம். சும்மா ஏன் சிவா, நீ வந்து டைட்டில்ல சிவா டிஎஃப்டி அப்படின்னு போட்டுட்டு இருக்க. நீ எந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்ச? மெட்ராஸா, பூனாவா? அது அவர் எந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்லயும் படிக்கல சார். டிராஃப்ட் மேன் அத சுருக்கி டிஎஃப்டின்னு போட்டுக்கிட்டாரு. நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருக்க. பட்டு பட்டு உண்மையை போட்டு உடைச்சிடறானே. அது வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும் கூட்டு வந்தேன். கடைசியில நம்மள போட்டு கொடுத்துட்டான். பார்ட்டி ஊருக்கு வரட்டும், கவனிச்சுக்கிறேன். அதை விட சினிமால டிஎஃப் டெக்னு போட்டதானே மரியாதை. அதான் என் பேருக்கு முன்னாடி டிஎஃப் டெக்னு போட்டுக்கிட்டேன். டேய், பேர் போட்டுனா போருமா? நல்ல படமா எடுக்க வேண்டாமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க சார்? இந்த படத்துல ஏகப்பட்ட புதுமைகள் செய்ய போறோம். அப்படி என்ன பெரிய புதுமை வச்சிருக்கீங்க இந்த படத்துல? தாய் குலத்தை கவர்றதுக்காகவே நிறைய சீன்கள் வைக்க போறோம். அதனாலதான் சொல்றேன் சார். சார், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடும் சார். பெண்களுக்காக தனியா சண்டை காட்சிகள்லாம் வச்சிருக்கோம். பெண்களுக்கு சென்டிமெண்ட் பிடிக்கும், சண்டை காட்சி பிடிக்குமா? ஆமா சார், குழாயடி சண்டை, குடுமிப்புடி சண்டை, ரேஷன் கடை சண்டை, இப்படி எல்லாம் தான். இப்படிப்பட்ட சண்டை காட்சிகளை நீங்க ஹாலிவுட்ல செட்டு போட்டு எடுக்க போறீங்க. பிரமாதம். அது மட்டும் இல்லப்பா, உலக அதிசயங்கள் 7ஐயும் இந்த படத்துல காட்ட போறேன். உலக அதிசயங்கள் 7 தான் ஏற்கனவே ஜீன்ஸ்ல காமிச்சிட்டாங்களே. நேர்மையான அரசியல்வாதி, மாமூல் வாங்காத போலீஸ், லஞ்சம் வாங்காத மந்திரி, ஓ, சண்டை போடாத மாமியார் மருமகள், ஓடி போகாத ஃபைனான்ஸ் கம்பெனி, டொனேஷன் வாங்காத ஸ்கூல், உண்மையான சாமியார், இந்த மாதிரி 7 அதிசயங்களும் இந்த படத்துல காட்ட போறேன். ஓ, இந்த சீன்லாம் இந்த படத்துல கனவு காட்சியில வருதா? ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காதல் கதை எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தியே. ஒரு ஹீரோ ஹீரோயினை 2 நாள் லவ் பண்ணிட்டு கைவிட்டுறான். படத்தோட பேரு லவ் 2 டேஸா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆமா, படத்தோட ஹீரோயின் யாரு? அதுக்கு தான் புதுமுகமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, கிடைக்கலையா? கிடைக்கலப்பா. பாம்பேல போய் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தேன், கிடைக்கல. அதான் யுஎஸ்ஏலாவது மாடல் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிராமத்துல உலகமே தெரியாத அப்பாவி பொண்ணா நடிக்கிறதுக்கு பாம்பேல மாடல் தேடி இருக்க. இப்போ அமெரிக்கால தேட வந்திருக்க. சூப்பரா கண்ணா. என் படத்துக்கு ஹீரோயின் கிடைச்சாச்சு. ஹீரோயின் கிடைச்சாச்சா? எங்க? இதோ. நீயா? இவதான் என் படத்தோட கிராமத்து தேவதை. நீ இவனுக்கு கிராமத்து தேவதையாமா? என் பேரு பூங்குயில். இவங்க கரகாட்டம் ஆடுறதுக்காக அமெரிக்கா வந்திருக்காங்க. வசதியா போச்சு. அப்ப நம்ம படத்துல கரகாட்டத்தை வச்சிருவோம். ஏன்பா, கரகாட்டம் ஏற்கனவே ஒரு படத்துல வந்தாச்சுப்பா. அதனால என்ன, அமெரிக்காவில கரகாட்டத்தை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல மாத்தி இவங்களுக்காக கதையை மாத்தி போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். டெஸ்டுக்கு ஓகேவா? என்ன மெடிக்கல் டெஸ்டா? வாய்ஸ் டெஸ்ட், ஸ்கிரீன் டெஸ்ட். போவோமா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். ஓகே, வாங்க போலாம். ஓகே ஓகே. சார், சார், எனக்கு சார். என்ன இலவச சாப்பாடா போடுறாங்க? ஆளுக்கு கொஞ்சம் குடுன்னு சொல்றதுக்கு. அவருக்கு மட்டும் ஜோடி கிடைச்சிருச்சு, எனக்கு ஜோடி சார். உனக்கு ஜோடி வேணுமா? அங்க பார்.
அதோ பார், அதுதான் மாங்காய். மாங்காவா? எங்க? மாங்காய் மாமரத்துல இருக்கு. அந்த பொண்ணு பேர் மாங்காயா, செல்லமா கூப்பிடுவாங்க. போய் மடக்கு. மாங்கா மாங்கா. பாவிகளா, கதையை ஜங்க் பண்றேன்ட்டு அமெரிக்கா வந்துட்டு மாங்குயிலையும் பூங்குயிலையும் ஜங்க் பண்ணிட்டீங்களா? நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். என்ன சார், காலங்காலத்தில என்ன ஷாப்பிங் கூட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க? ஆசைதான். இப்போ ஒருத்தரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அப்படியா? யார் அவரு? காட்டுறேன், வா. ரெண்டு பேரும் ஒரே படியில் தானே போறோம், நீங்க முன்னாடி போங்க. வணக்கம். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீயே வந்துட்ட. சுந்தர், நான் சொல்லல, இவதான் என் ஃப்ரெண்ட் இமெயில் விஸ்வநாதன். ஓ வணக்கம். இமெயில் விஸ்வநாதனா? இமெயில் விஸ்வநாதனா உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மெயில் விஸ்வநாதங்கிற பேர்ல மொட்டை கடுதாசி மாதிரி இஷ்டத்துக்கு புரடா விட்டு இமெயில் எல்லாருக்கும் விட்டுக்கிட்டே இருப்பான். ஓ. சின்ன வயசுல துப்பறியும் பத்திரிக்கையில பரபரப்பா எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியல. இப்ப இமெயில் வந்துருச்சா, நானே பரபரப்பா வதந்திகளை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஓஹோ. ஏதாவது டிராமா ட்ரூப்பை திட்டணும்னா ராஜி விஸ்வநாதன்ங்கிற பேர்ல அனுப்புவேன். ஏதாவது டான்ஸ் ட்ரூப்பை திட்டணும்னா ராஜி வைத்தியநாதன்ங்கிற பேர்ல அனுப்புவேன். அது யார் ராஜி? என் பொண்டாட்டி தான். ஆனா அவளுக்கு இந்த மாதிரி எழுதுறதுலாம் பிடிக்காது. அத பத்தி எனக்கு என்ன கவலை? அதானே. இவனை பொறுத்த வரைக்கும் இமெயில்னா இலவச மெயில் அர்த்தம். ஒருத்தனை திட்டணும்னா கூட பரதேசி.com, புறம்போக்கு.com, பொறிக்கி.com தான் திட்டுவான். அப்போ நீங்க உங்களோட கடைசி காலத்துல உயில எழுத மாட்டீங்க, மெயில் தான் விடுவீங்க. உயில எழுதுற அளவுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு? ஏன் இல்ல, gapsa.com, buruda.com, kisskis.com அதையே உயில எழுத வேண்டியது தானே? என்னப்பா, என்னோட எல்லா அட்ரஸும் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இது என்ன பெரிய விஷயம்? ஒரு கழுதிய பேர் வைக்க சொன்னா குட்டிச்சவரு.com தானே பேர் வைக்கும். இத போய் பெருசா பாராட்ட வந்துட்டார். வாங்க சுந்தர், இவனோட மகிமையெல்லாம் உனக்கு தெரியாத? தெரியாதே. போன மாசம் ஒரு டிராமா ட்ரூப் அமெரிக்காக்கு வந்தது. விசா ஒரு வாரம் லேட். அதுக்குள்ள இவன் விசா கேன்சல், ட்ரூப்பே அமெரிக்காக்கு வராதுன்னு 3000 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்காம்பா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, டிராமா நல்லாவே போச்சு. இந்த நாயோட இமெயில எவன் மதிக்கிறான்? ஆஹா, என்ன ஒரு நல்ல மனசு சார் உங்களுக்கு. இப்படி ஏதாவது பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கிறதா என்னோட பொழுதுபோக்கு. பரபரப்பு ஏற்படுத்தணும்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. 100வது மாடியில இருந்து இல்ல பிளேன்ல இருந்து பேராசூட்டே இல்லாத குதிக்கலாம். 1000 ஓட்டு மின்சாரத்தை விரலால தொடலாம். செய்றீங்களா? இதுவும் நல்ல ஐடியா தான், செய்யடா. ஐயோ, இதெல்லாம் பண்ணா எனக்கு ஏதாவது ஆடிமைப்பா. அப்போ இது மாதிரி மத்தவங்களுக்கான பரவாயில்லையா? கேக்குறால, சொல்லண்டா. அத பத்தி எனக்கு என்ன கவலை, நமக்கு தேவை பரபரப்பு. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தியா உனக்கு. இமெயில்ங்கிறது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, அதை நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். இவர மாதிரியே ஒரு ஆளு செந்தமிழ்.com நடத்துறான். அட, செந்தமிழ்.com நம்ம ஆளுதான். அவனுக்கு மெயின் மேட்டர் கொடுக்கறதே நான் தான். போன வாரம் கூட நடிகை மீராஸ்ரீ தற்கொலை பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல, அது தற்கொலை இல்ல கொலை அப்படின்னு வெப்ல பரப்பி விட்டேனே. ரொம்ப நல்ல மேட்டர் தான். பேர் தான் செந்தமிழ் சினிமா.com. ஒரு கலைக்குழுவாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு துப்பு இருக்கா? இந்த பக்கம் தமிழ் சினிமா.comனு பேரை வச்சுக்கிட்டு தமிழ் நடிகர் போட்டோவை போட்டுட்டு துட்டு சம்பாதிக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் அவங்களையே திட்ட வேண்டியது. என்ன பொழைப்பியாது. பொய்யா இருந்தாலும் படிக்க சுவாரஸ்யமா இருக்குல்ல, நீ ஏப்பா கோவப்படுற? நம்ம ஊர்ல நாம எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம், ஆனா உலகம் முழுக்க பாக்குற ஒரு வெப்சைட்ல ஒரு தமிழை இன்னொரு தமிழனை பத்தி கேவலமா எழுதுறது மல்லாக்கா படுத்துக்கிட்டு நம்ம மேலே எச்ச துப்பிக்கிறதுக்கு சமம். உலகத்திலேயே தமிழனுக்கு தமிழ் தான் எதிரின்னு நான் படிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் நேர பாக்குறேன். விஸ்வநாதன் சார், நீங்க எங்கேயா இருக்கீங்க? ஒரு பரபரப்பான நியூஸ். சொல்லுங்க, இமெயில் அனுப்பிடுவோம். அதுக்கு அவசியமே இல்ல, உங்க சம்சாரமே இமெயில்ல எல்லாருக்கும் அனுப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் அவ என்ன திட்டிக்கிட்டே இருந்தா, இப்போ அவளே பரபரப்பா நியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாள. ஆமா, என்ன நியூஸ்? சூப்பர் நியூஸ் சார். என் கணவரோட எனக்கு வாழ பிடிக்கல, அதனால பக்கத்து தெரு டாக்ஸி டிரைவர் தாம்சனோட ஓடி போயிடுறேன்னு எழுதிருக்காங்க. என்னது, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? உங்க பொண்டாட்டி ஓடல சார், டாக்ஸில போயிருக்காங்க, அதுவும் தாம்சனோட போயிருக்காங்க. உங்க பிரச்சனைங்க. இப்பவே நான் 2000-3000 பேருக்கு இமெயில்ல ஃபார்வர்ட் பண்ணணும். ஐயோ, இனிமே எப்படி நான் வெளியில தலை காட்டுவேன்? இதுக்குன்னு தனியா ஒரு தலையை கடன் வாங்க முடியும்? இருக்கிற தலையை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டிக்க வேண்டியதுதான். நீ வேறப்பா, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு.
இப்படிதான் உங்க புருடா நியூஸ படிச்சுட்டு எத்தனை பேர் மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அடி பாவி, பக்கத்து வீட்டுக்கு போனா கூட டாக்ஸில போறேன்னு சொல்லுவேடி. அப்பவே சந்தேகம் வராம போச்சேடி. ராஜி எங்கடி போயிட்ட? ராஜி ராஜி ராஜி. என்னப்பா இது கிளைமாக்ஸ் இப்படி ஆயிடுச்சு? அப்படிதான் சார், ஊர்ல நல்லவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டா கடைசியில இதான் கதி. இவனுக்கு இதுதான் வேணும். அப்படியா? ஆனா நீங்க மட்டும் சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு என்ன நடக்க போகுதோ. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இப்ப நிறைய மாறிட்டேன். எப்படி? முன்னெல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்களை பார்த்தா சொல்லி விட்டுட்டு இருந்தேன். இப்போ above 40. நீங்க திருந்தவே மாட்டீங்க. போப்பா, இப்ப என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தான் இருக்கும். என் மோகனாவுக்கு 46. இது எல்லாம் என் மோகனாவுக்கு தான். என்னது பாடி ஸ்ப்ரே ஃபார் மென்னா? பரவாயில்ல, எல்லாம் என் மோகனாவுக்கு தான். மோகனா, என்னை விட்டு நீ ஷாப்பிங் போயிட்டல, என்னை விட உனக்கு ஷாப்பிங் முக்கியமா போச்சுல. அன்னைக்கு ராதா பிரிவு நினைச்சு தண்ணி அடிச்சேன், இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டா தண்ணி அடிக்கிறேன். சீக்கிரம் வாமா, நான் குடிக்கிற நிறுத்துமா. ஹாய் குட்டி, வாடா கண்ணு, ஜோதில கலந்துக்கோ. Hey man, who are you? பரவாயில்லையே, அமெரிக்காக்கு வந்து இங்கிலீஷ் நல்லாவே கத்துக்கிட்டேன். ஐ இங்கிலீஷ்னா யூ இங்கிலீஷ்னா. What nonsense. அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜமா. வெள்ளக்காரங்க புருஷன் பொண்டாட்டி ஒன்னா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. What? Husband wife? என்ன வளர்ற? என்னம்மா, நமக்கு முறைப்படி கல்யாணம் ஆகலனாலும் நாம காதல் ஜோடி தானே. Bloody nonsense. 911 ஃபோன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவ, ஜாக்கிரதை. அப்படிலாம் சொல்லக்கூடாதா செல்லம். நீயா கும்முன்னு இருக்க, நானும் நல்ல மூட்ல இருக்கேன். கம்முமா கம்மு, கம்முடி செல்லம். ஹலோ, சந்தோஷமா இருக்கு. இன்னொரு டேடி ஆனந்த கும்மி கொட்டுங்கடி 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 ஆனந்த. இவர் என்ன ட்ரிங்க் பண்ண கூப்பிடுறாரு. அடடா, Please இந்த help me. பாக்கியம் யாருக்குமா கிடைக்கும்? வருங்கால புருஷனே வருங்கால பொண்டாட்டியே தண்ணி அடிக்க கூப்பிடுறாரு. சந்தோஷமா அடிங்க. மிஸ்டர், என்ன யாரை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எங்க எங்க அக்கா மோகனா? ஐ எம் சாரிங்க, நீங்க தான் அமெரிக்கால இருக்கிற வந்தனாவா? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அக்கா வந்த உடனே என் வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. என் புருஷன் கூட என்ன தொட்டது இல்ல. இந்த bloody என் கைய பிடிச்சு இழுக்கிற rascal. போதை இறங்கிடுச்சே. கிக்க இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? ஆஹா, அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரியா இருக்காங்க. ஒரே இடத்துல இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். சார், என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கு வசதியா இருக்குன்னு சொன்னம்பா. அப்படியா? உங்க வருங்கால மனைவி வரட்டும், அவங்க கிட்ட சொல்றேன். தம்பி, நீ தமாச்சுக்கு தானே சொன்ன, எனக்கு தெரியும். சொல்றேன். ஐயோ தம்பி, வேணாம் தம்பி, என் வாழ்க்கையை கெடுத்துற தம்பி. தம்பி தம்பி, ஐயோ. என்ன சுந்தர், நீ எப்படி அமெரிக்கா வந்த? கழுத்தை சுத்தி துண்டை போட்டுட்டு கள்ள துணியில வர முடியும். பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்தேன். அமெரிக்கால ஒரு அவார்டு வாங்க வந்திருக்கேன். ஆமா, நீ இங்கதான் வேலை செய்யறியா? ஆமாப்பா, ஆனா இந்தியா மாதிரிலாம் இங்க வேலை செய்ய முடியாது. மிஷின் மாதிரி வேலை செய்யணும். ஏன்? சுவிட்ச் போட்டாதான் வேலை செய்வியா? சுவிட்ச் போட்டாலும் சரி, சுவிட்ச் போடனாலும் சரி, அங்க வேலைக்கு போகாமலேயே சம்பளம் வாங்கலாம். ஆனா இங்க வேலை செஞ்சாதான் சம்பளமே வரும். இந்தியால இருக்கிற வரைக்கும் மதன்னு ஆம மாதிரி மந்தமா இருப்ப.
இங்க எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கியே. அப்படி இல்லைன்னா அங்க வாழ்க்கையே நடத்த முடியாது. காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆபீஸ். அதை தவிர்த்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டிரைவிங். சாட்டர்டே சண்டேனா வீட்டு வேலை. சோம்பேறித்தனத்தெல்லாம் இந்தியாவிலேயே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். சரி நான் கிளம்பட்டுமா? டியூட்டிக்கு டைம் ஆச்சு. பயங்கர டிராபிக் வேற. பயங்கரமான டிராபிக் தான். ஆனா என்ன சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. கார்ல என்னமோ அணிவகுப்பு மாதிரி போகுது. நம்ம ஊர்லயும் தான் இருக்க. நம்ம ஊர்ல மாத்திரம் வண்டி ஓட்டிட்டோம். உலகத்துல எந்த நாட்டிலயும் வண்டி ஓட்டலாம். சரி நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சு. என்னடா நீ எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம். ஒரு 4 மணி நேரம் தான் லேட்டா போய் ஆபீஸ்க்கு. 4 மணி நேரம் லேட்டா? சான்ஸே கிடையாது. அட பாவி, நீயா இப்படி பேசுற? 9 மணிக்கு ஆபீஸ். 4 நிமிஷம் லேட்டா போனாலும் மேனேஜர் வருவார், கையை கொடுத்துட்டு செக்க கொடுப்பார். சூப்பரான ஆபீஸா இருக்கு. 4 நிமிஷம் லேட்டா போனா கூட செக் தருவாங்களா? நீ வேற கையை கொடுத்து அக்கவுண்ட் செல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நீ இந்தியால இருந்த வரைக்கும் 5 மணி நேரம் பர்மிஷன் போட்டு கடனுக்குன்னு 3 மணி நேரம் ஆபீஸ்க்கு போவ. அதுலயும் 1 மணி நேரம் கேண்டீன், 1 மணி நேரம் அரட்டை, 1 மணி நேரம் தூக்கம். அது நம்ம நாடுறா, இந்தியா. அங்க யூனியன்லாம் இருக்கு. யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஒண்ணு பண்ண, தலையில வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போடு. முடியவே முடியாதுப்பா. சிக்கி லீவ் போட்டா சம்பளம் கட் ஆயிடும். இங்க வருஷத்துக்கே 14 நாள் தான் லீவு. நம்ம ஊர்ல வருஷத்துக்கே முழுசா 16 நாள் தான் வேலை செய்யறோம். ஏண்டா நம்ம ஊர்ல சம்திங் வாங்கியே ஒரு பைக் வாங்கினியே, இங்க எப்படி சம்திங் வாங்கியே கார் வாங்கிட்டியா? லஞ்சமா? இங்க எல்லாம் சின்ன லெவல்ல லஞ்சமே வாங்க முடியாது. பெரிய லெவல்ல வாங்கலாங்கறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இங்க எல்லாமே அக்கவுண்ட் தான், எல்லாமே கார்டு தான். இதுலதான் சம்பளம் வரும், இதுலதான் செலவழிக்கணும். கடைசியில கார்டு தான் மிஞ்சும். அப்புறம் ஏன்டா அமெரிக்கால கஷ்டப்படுறீங்க? இந்தியாவுக்கு வந்துட வேண்டியதானே? எல்லா வெளிநாட்டிலையும் திறமைக்கேத்த வேலை, வேலைக்கேத்த சம்பளம். நீ யாரு, எங்க இருந்து வர, அது இதுன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணுப்பா, நான் இங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில தான் செட்டில் ஆக போறேன். ஏன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் பெஸ்ட் தானே? அதான்ப்பா, அதுதான் நானும் சொல்ல வரேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? பாய். டேய், இந்த திறமையெல்லாம் நீ இந்தியால காமிச்சிருந்தா நீயும் முன்னுக்கு வந்திருக்கலாம், இந்தியாவும் முன்னுக்கு வந்திருக்கும். பாமல விழாக்குல இந்த நேரத்துல தான் கூட்டம் குறைச்சலா இருக்கும். மத்த நேரத்துல வந்தோம் கூட்ட நெரிசல் தாங்க முடியாது. நல்ல வேலை நமக்கு சீட்டு கிடைச்சது. ஹலோ வாப்பா. என்ன ஜாலியா உட்காந்துட்டீங்களாக்கும்? பாத்தீங்களா, இதான் போட்டோகிராஃபி கிடைச்ச அவார்டு. வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா. ஆமா, நீங்க ஏன் வரல? மோகனாவது சைட் சீங் ஆயிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதுப்பா. சாச்சா, இதுல என்ன தப்பு? நீங்க தனி ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, நடக்கட்டும். எனக்கு ஒரு காஃபி கொடுங்க, மீடியமா. சார் காஃபி. தேங்க் யூ. யாரோ இந்த அம்மா கிட்ட இந்த கேசட்டை கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. என்னங்க இது கேசட்? புதுப்பட சாங்ஸா? தெரியலையேப்பா. பின்ன எப்படி போட்டு கேக்குறது? கேசட் டேப் ரெக்கார்டர் இல்லையே. என்கிட்ட இருக்கே. இருக்கா? தயாரா தான் வந்திருக்கீங்க, கொடுங்க. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மாவா? வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் கேசட்டா? ஜெய் காளியம்மா, ஜெய் மாரியம்மா. ஓ, பக்தி கேசட். பிரபல கடத்தல் மன்னன், கடத்தல் சக்கரவர்த்தி, கடத்தல் மாமேதை, கடத்தல் திலகம், கடத்தல் வீரன், மெக்சிகோ மாரப்பன் அனுப்பும் கேசட் கடிதம். மெக்சிகோ மாரப்பனா? யார் அவன்? தெரியலையே. உங்க சகோதரி வந்தனாவை நாங்க கடத்தி வச்சிருக்கிறோம். வந்தனா உயிரோடு உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 நாட்களுக்குள்ள நம்பர் 144/420 ஃபாரஸ்ட் அவென்யூ, சாண்டல் பார்க், எலிபென்ட் கார்டனுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். வாழ்க தமிழ். குட் பை. ஐயோ, என் தங்கச்சியை கடத்திட்டாங்களே. அமெரிக்கா வந்து ஒரு தடவை கூட நான் அவளை பார்க்கவே இல்லையே. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி கடத்திட்டு போயிட்டாங்களே. ஏங்க, கடத்துறவங்க எல்லாம் சொல்லிட்டா கடத்துவாங்க? சுந்தர் தம்பி, நீங்க தான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சண்முக சுந்தர் சார், நீங்களும் என்னோட வாங்க. நாம போய் இவங்க தங்கச்சி மீட்டு வந்துருவோம். என்ன மன்னிச்சுக்கப்பா, இப்பதான் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஆபத்தான வேலைகள்லாம் ஈடுபட முடியாது.
ஏன்னா நான் காலம் கடந்து குடும்பஸ்தனா இருக்கிறேன் பாரு. வேணும்னா உனக்கு ரூட் சொல்றேனே. 445 எக்ஸிட் எடுத்து 120ல 10 மைல் போனீங்கன்னு வச்சுங்களேன். மறுபடியும் அல்ஜீப்ரா கணக்கா? வேணாம், மேப்பை கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, மேப் எடுத்துட்டு வரலையாப்பா? நீ நம்ம வீட்டுக்கு போனா கிச்சன் பக்கத்துல ஒரு ரெட் கபோர்ட் இருக்கு பாரு, அதுல 2வது செல்ஃப்ல இருக்கு, நீ எடுத்துக்கிய. ஓகே, நான் போய் எடுத்துக்கிட்டு இவங்க தங்கச்சியை காப்பாத்திட்டு வரேன். அது வரைக்கும் இங்க ஜாலியா இருங்க, நல்லா இருங்க. காஃபிக்கு பணம் கொடுங்க. சரி. என்னங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவன் போட்டோகிராஃபர் பாரு, உன் தங்கச்சியை கட்டாயம் கண்டுபிடிச்சுவான். கொஞ்சம் சிரியுமா? ஏய் நில்லு. நின்னுட்டேன். இங்க பாத்தியா? என்ன தொப்ப? லோக்கல் போலீஸா? அது கீழே பார். துப்பாக்கி. நீ தான் வந்தனாவை தேடி வந்திருக்கியா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க என்ன ஜோசியரா? அதுவும் எனக்கு தெரியும். ஆஹா. எல்லா நியாயமும் எனக்கு தெரியும், எல்லா தர்மமும் எனக்கு தெரியும். எல்லா நியாயம், எல்லா தர்மம், இதெல்லாம் தெரிஞ்சவதான் இன்னைக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை கட்டிக்கோ. இது பிளேன்ல கொடுத்ததாச்சே, இதை சுட்டுட்டீங்களா? என்னோட வா. வரேன், கட்டிட்டு வரேன். அப்புறம் கட்டலைன்னா அதுக்கு வேற சுட்டுருவீங்க. ஏன் ஒண்ணுமே தெரியல. சரி, எப்படி போனோம்? வா, படிக்கிறது பார்த்து வா. என்னது பாரிஸ் கார்னர் வரைக்கும் கூட்டு முடியுங்க போல இருக்குது. முகமூடியே கட்டணுமா? ஐயா, நான் தான் வீடு கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கிறேன். கடைசியில் என்கிட்ட வந்து இந்த படியை எடுத்து முகமூடி போக சொல்லிருக்கேன். என்ன ஐடியா? அது எங்க வழக்கம். என்ன இது? சின்ன குழந்தைக்கு சரணுல முடி வெட்டுற மாதிரி. எங்க உங்க பாஸ் வருவாங்க? வெல்கம் டு அவர் டென். தேங்க்யூங்க. நீங்க தான் மெக்சிகோ மாரப்பனா? நான் சிகாகோ சாத்தப்பன், மாரப்பனுடைய கன்சல்டன்ட். கன்சல்டன்டா? இன்னும் கம்ப்யூட்டர் கன்சல்டன்ட் மாதிரி பேசுறீங்க. ஆமா, எங்க மெக்சிகோ மாரப்பன்? அவரு பூஜையில இருக்காரு, வந்துருவார். முதுவா வரட்டும். I am Mexico Marapan. Come here. வணக்கங்க. வணக்கம். பாப்பா சுந்தர், நீ தான் இந்த ப்ராஜெக்ட் தூதுவரா? ஆமா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லா தர்மமும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். ஏங்க, எவ்வளவு பழைய டயலாக், இன்னும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் ஈஸியா வந்து பாக்குற அளவுக்கு உட்காந்துருக்கீங்க. இது என்ன பெரிய விஷயம்? யார் வேணாலும் என்ன பார்க்க வரலாம். பால்காரன், கரிகாக்காரன், தபால்காரன் எல்லாம் வரலாம். ஆனா போலீஸ்காரன் மட்டும் வர முடியாது. போலீஸால வர முடியும், ஆனா அவங்க இங்க வர முடியாதபடி மேலிடத்துல புடிச்சு வச்சிருக்காங்க. நான் இப்ப வந்தனாவை பார்க்கணும். முடியாது. வேணும்னா அவங்களோட குரலை கேட்கலாம். தம்பிகளா, கேசட்டை போடுங்க. கேசட்டா? நான் இங்க நல்லபடியா இருக்கிறேன், வேளா வேளைக்கு சாப்பிடுறேன். யோ, இன்னும் 2 பீஸா கொண்டு வாயா. என்ன கடத்தினதுனால யாரும் ஸ்ட்ரைக்கோ வன்முறையிலோ ஈடுபட வேண்டாம். முக்கியமா என் புருஷனுக்கு குடிக்க தண்டி கூட கொடுக்க கூடாது. ராட்சசி. இங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அது சரி. பாஸ், உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? படிடா. எங்க இருந்து வந்திருக்கு? தர்மபுரி தர்மலிங்கம் எழுதியிருக்கிறார் அண்ணன், எக்ஸ் எம்பி. அண்ணன் மெக்சிகோ மாரப்பன் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 வருடங்களாக என்னை பற்றிய செய்திகள் எதுவுமே வருவதில்லை. விரைவில் தேர்தல் வருவதால் என்னை கடத்தி எனக்கு பேரும் புகழும் கிடைக்க வழி செய்து அந்த அனுதாப அலையில் தேர்தலில் எனக்கு வெற்றி கிடைக்க செய்யுமாறு தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க மெக்சிகோ மாரப்பன் புகழ். இப்படிக்கு தர்மபுரி தர்மலிங்கம் எக்ஸ் எம்பி. நூற்றுக்கணக்கான லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எதுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணி வை. கம்ப்யூட்டரா? இமெயில், இன்டர்நெட் எல்லா வசதியும் இங்க இருக்கு. ஓ, ஆமா. உங்களுடைய சைட் அட்ரஸ் என்ன? www.shoot.com மாரப்பன்.com www.marapan.com. ஓகே ஓகே. உங்களை பார்க்க இன்னொரு தூதர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார். இன்னொரு தூதுவரா? நான் வேற யாரையும் கடத்தலையே. பாஸ், இவர் வெளிநாட்டு தூதர். ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வந்திருக்கிறார். உங்களை மரியாதை நிமித்தமா சந்திக்கணுமா? ஏங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளேன் காட்மாண்டுல இருந்து நீங்க தான் கடத்துக்கு ஐடியா கொடுத்தீங்களா? அது சீக்ரெட். ஓகே ஓகே. விஷயத்துக்கு வருவோம். நான் வந்தனாவை விடுவிக்கிறேன்னா என்னோட நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்றணும். என்ன நிபந்தனை? தம்பிகளா, கேசட் ஆன் பண்ணுங்க. கேசட் இல்லாம நீங்க பேசவே மாட்டீங்களா? கேசட் சிக்கிடுச்சு. இப்படிதான் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுச்சு. பேசாம நீங்க ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டிக்கங்க, அதான் நல்லது. கரெக்ட். எனக்கு ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி கொடுக்கணும். இதுதான் நிபந்தனை நம்பர் 1. நிபந்தனை நம்பர் 2, தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனை தீர்க்க தமிழ்நாடு முழுசும் ஓட விடணும். அது நயாகராயா? நிபந்தனை நம்பர் 3, எங்க தமிழ் மொழியை உலக மொழியா ஏத்துக்கிட்டு வாஷிங்டன்ல ஆப்ரஹாம் லிங்கன் சிலைக்கு பக்கத்துல பாரதியார் சிலை வைக்கணும். சரி, இப்ப நீங்க சொல்றதுக்காக பாரதியார் சிலையை அமெரிக்கால வைக்கலாம். வந்தனாவை விடுவிச்சதுக்கு அப்புறம் லோக்கல் ஆளுங்க அந்த சிலையை உடைச்சிட்டாங்கன்னா நாங்க இன்னொருத்தர் கடத்துவோம். எங்க இப்படி ஒவ்வொருத்தரா கடத்திக்கிட்டே இருந்தாங்க அரசாங்கம் சும்மா விட்டுருமா? அரசாங்கமே பொது மதிப்பு கொடுத்தாலும் நாங்க சரணடைய மாட்டோம். ஏன்? எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. என்னோட 4வது நிபந்தனை என்ன? அமெரிக்காவில் இருக்கிற வெள்ள மாளிகை தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டு அங்க இருக்கிற குச்சிங்கெல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்துடணுமா? ஏங்க பலியாடுறீங்களாங்க? இதெல்லாம் ஸ்கூட்டரா காரா பேக் பண்ணி ரயில்ல அனுப்புறதுக்கு? 5வது நிபந்தனை, எங்களை மாதிரி பொதுநல தீவிரவாதிகளை. தீவிரவாதமே தப்பு, இதுல என்ன பொதுநலம்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள உடனடியா விடுதலை பண்ணணும். ஐயோ, இவங்களையா? இதுல பயங்கரமான சட்ட சிக்கல் இருக்கே. சட்ட சிக்கல் பண்ற ஜட்ஜ மாத்திருங்க. நிபந்தனை நம்பர் 6 ரொம்ப முக்கியமானது. நான் கடத்தி வச்சிருக்கிற வந்தனாவை புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணும்னு சட்டம் போடணும். ரொம்ப முக்கியம். இந்த கேசட். ஏங்க, கேசட் தான் சிக்கிக்கிச்சு, இன்னொரு கேசட் எப்படி வந்தது? இது இல்லாம என்கிட்ட 50 கேசட் இருக்கு. 50 கேசட்டா? எதுக்கு? ஆமா, ரேடியோ, டிவி, பத்திரிகை கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, ஒரே ஒரு கேசட் இருந்தா ஒருத்தருக்கு போகும், பல பேருக்கு போகாது. அனாவசியமான மனசு வருத்தம் வரும் இல்லையா? இப்படி எக்கச்சக்கமா கேசட் ரிலீஸ் பண்றீங்க. உங்களால ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஏன்? அவர் கேசட் விற்கிறது குறையுதாமே. மாரப்பனுடைய பெருமை உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்படியா? நீங்க பேசாத சிடி ரிலீஸ் பண்ணுங்களேன், லாங் லைஃப் இருக்கும். கரெக்டா சொன்னேன். அடுத்த முறை வரும்போது ஒரு சிடி ரெக்கார்டரோட வா. ஐயோ, தெரியாதனமா சொல்லிட்டேன். ஆகுன்னா ஒரு நிபந்தனை போட்டுறீங்க. பேசாத நீங்க ரிலீஸ் பண்ண கேசட் எல்லாம் ஏதாவது கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்துடலாமே. எல்லா ரைட்ஸும் வாணி கேசட்ஸ் கொடுத்தாச்சு.
செல்லம் என்னங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வர மாதிரி வரீங்க? தம்பி நீ சொன்னது பளிச்சிருச்சு, உன் வாய்க்கு சக்கரை தான். ரொம்ப தேவை. ஏங்க உங்க தங்கச்சியை மெக்சிகோ மாரப்பன் கடத்திருக்கான். உங்க வீட்டுக்கு போனா இங்க இருக்கீங்கன்ட்டு மெசேஜ் எழுதி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. என்ன தம்பி, மெட்ராஸ்ல இருந்து கலைக்குழு வந்திருக்கு. நாம் டிவி சீனிவாசன் டிஸ்னிலேண்டுக்கு 2 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணாரு. அதான் வந்துட்டோம். கிழகோஷ்டிக்கு டிஸ்னிலேண்ட் ஸ்பான்சர்ஷிப்பா? சூப்பர் தான். இந்தியால இருந்து வர கலைக்குழுக்கு நம் டிவி ஸ்ரீனிவாசன் ஸ்பான்சர் பண்ணாம ஹியூஸ்டன் ரமேஷ் வைத்தியநாதன் ஸ்பான்சர் பண்ணுவான். நம்ம டிக்கெட் அந்த ஆள் வாங்கிக்காத வரைக்கும் சந்தோஷப்படணும். நான் வேண்டாம் தாப்பா சொன்னேன். இவர் தான் பிடிவாதமா என்ன அழைச்சிட்டு வந்துட்டார். நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் என் தங்கச்சி மேலதான் இருக்கு. இதோ பாருங்க, உங்க தங்கச்சியை மெக்சிகோ மாரப்பன் ரிலீஸ் பண்ணணும்னா அவனோட நிபந்தனைகள்லாம் நிறைவேற்றணுமா? எவ்வளவு டாலர் கேக்குறான்? எவ்வளவு இருந்தாலும் நான் தரேன்பா. உங்க டாலர்லாம் அவனுக்கு வேணாமா. இவங்க தங்கச்சியை ரிலீஸ் பண்றதுக்கு அமெரிக்க ஜனாதிபதியோட பேசணுமா? பேசிட்டா போச்சு. அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் எனக்கு தெரிஞ்சவருப்பா. ரீகனா? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நான் ஊருக்கு வரும்போது ஜனாதிபதி ரீகன் தானப்பா. ரீகன் போய் புஷ் போய் கிளின்டன் போய் இப்ப புஷ் பையன் வந்தாச்சு. இங்கேயும் வாரிசு அரசியல் உண்டு. சார் என்ன விளையாடுறீங்களா? இவங்க தங்கச்சியை காணும் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடா நீங்க உட்காந்து வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்றது? மோகனா பசிக்குதுன்னு சொன்னா மனசு தாங்கல. இங்க வந்தா இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றேன். அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது மறுபடியும் மெக்சிகோ மாரப்பன் கேசட் அமைச்சிருக்கான். எங்கிட்ட வேற ஒரு கேசட் கொடுத்தான். அது சரி, அவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரியுது? பயங்கரமா ஃபாலோ பண்றான். அவனை தான் போலீஸ் மட்டும் பார்க்க முடியல. உங்ககிட்ட கேசட் டேப் ரெக்கார்டர் இருக்கா? வாக்மேன் இருக்குப்பா. வந்தனா கடத்தல் வால்யூம் 1 பார்ட் 2. என் நிபந்தனைகளை உடனே நிறைவேற்றி வந்தனாவை மீட்டுச் செல்லவும். அவளுக்கு தீனி போடுவது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்குள் வராவிட்டால் ஐயோ, என் தங்கையை கொன்னுடுவாங்களா? நோ, என் குடோனில் உள்ள உணவுப் பொருட்கள் தீர்ந்து நாங்கள் பட்டினியால் சாக வேண்டி வரும். உடனே வந்தனாவை மீட்டு எங்களை காப்பாற்றவும். நான் 10 நாள் மளிகை சாமான் வாங்கி தட்டுமா? சார் சும்மா இருங்க சார். இப்ப என்னப்பா செய்யறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சியை நான் எப்படியும் மீட்டு கொண்டாந்துடுறேன். மெக்சிகோ மாரப்பனை நான் டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கே மிஷன் 2 ஆரம்பம். ஓகே? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? பாப்பா சொன்னாங்க என்னது? ஆஞ்சநேயர் குங்குமம். உங்களுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தின்னு சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே மூஞ்சில குங்குமம் வெட்ட மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சரி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, எங்க போயிருந்த? மெக்டொனால்டு போய் 2 ஆப்பிள் போய் சாப்பிட்டு வந்தேன். நீ வேறப்பா வயிற்றுல கலப்பாத. ஏன்? ஆமா, என்னோட நிபந்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா? உன்னோட நிபந்தனைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அரசாங்கத்துல பரிசீலனை இருக்குன்னு சொன்னா முடியாதுன்னு அர்த்தம். மக்களுடைய எத்தனை கோரிக்கைகள் பரிசீலனை இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்களா? அவங்களுக்கு நிறைவேற்றணும் தான் ஆசை. அதுக்குள்ள அரசாங்கமே காலி ஆயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம மேட்ருக்கு வா. இப்ப என்ன சொல்ற? நான் வந்தனாவை விடுவிக்க முடியாது. முடியாதா? ஆமா. சரி, நான் கிளம்புறேன். என்னப்பா இப்பதான் வந்தா அதுக்குள்ள கிளம்புறேன்றிய? பின்ன என்னப்பா, நான் உன்னோட உட்காந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கேன். என்னுடைய நிபந்தனைகள் ஒண்ணு கூட நிறைவேற்ற முடியாது. நிபந்தனை எதுவுமே ஏத்துக்க முடியாதுப்பா. முடியாதுன்னா எப்படிப்பா? கோரிக்கையாவது ஏத்துக்க சொல்லுப்பா. அந்த பொம்பளைக்கு தீனி போட்டு மாறலப்பா. என்ன முதல்ல நிபந்தனைன்னா இப்போ கோரிக்கைன்றானே?
என்னப்பா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, உன்னோட எந்த கோரிக்கையுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. 5-6 கோரிக்கைகள்ல 4 கோரிக்கையா சம்மதிக்க சொல்லுப்பா. நீ சொல்ற முடியாது. முடியாது. 3க்கு முடியாது. 2க்கு முடியாது. 1க்கு போயிட்டு வா. நான் கோரிக்கையை சொன்னப்பா. நானும் கோரிக்கையை தான் சொன்னேன். நான் கடைசியா ஒரு கோரிக்கை சொன்னப்பா, அதையாவது ஏத்துக்க சொல்லுப்பா. என்ன மாறப்பா இப்படி கெஞ்சற? அது என்ன கடைசி கோரிக்கை? அந்த வந்தனா ராட்சசி தன்னோட புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணும். இத பத்தி அரசாங்கம் எப்படியா முடிவெடுக்க முடியும்? வந்தனா தான் முடிவெடுக்க முடியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் போய் பேசிட்டு வரேன். அதோ அந்த ரூம்ல தான் அந்த ராட்சசி அங்கதான் இருக்கா. அப்படியா? நான் போய் உனக்காக பேசிட்டு வரட்டுமா? சீக்கிரம் போய் பேசிட்டு வாப்பா. நீ வந்த அப்புறம் தான் நான் சாப்பிடணும். பறக்காதியா, வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? பேசிட்டு வரேன். பா, நாங்களும் சாப்பிடணும் பா. டேய், நம்ம விட்டுட்டு அவர் சாப்பிட்டு வராடா. அவர் சாப்பாட்டுல விஷம் வச்சிட மாட்டோம். டேய், உண்டுடா. உங்களை விட்டு நான் எங்க போக மாட்டேன்டா. You were just about to tell us how you and Ted met. Actually, it's very funny. See, every year the book has a blood drive. Well, I always give because I'm E-negative, but it's just kind of rare. Is it the E-negative thing? Oh, right! Blood! Tell me about the bus. On the WB on the morning news. Maybe two of you can get teaching jobs. How far will these go put together on make for America? How about Miami of Hawaii? Birthplace, that's Mexico, and inspiration for மாறப்ப உங்களை கடத்தி வச்சிருக்கான்னு சொன்னா ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்க மாதிரி கண்டு மேனிக்கு திருட்டு உட்கார்ந்துருக்கீங்க. வாங்க சுந்தர், எங்க வீட்டை விட இங்கதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? மாறப்ப உங்ககிட்ட ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே? அந்த ஆளை எங்க நான் பார்த்தேன். அந்த ஆளு என்னடா என் முன்னாடியே வர மாட்டேங்குதா? எதுவா இருந்தாலும் 2 அடியாளுக்கு தான் பேசுறாங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள தீவிரவாதியா இருக்கானே. நீங்க உங்க புருஷனை மதிச்சு அடங்கி ஒடுங்கி நடக்கிறதா சொன்னா மார்க் உங்களை ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டான். நெவர், அதெல்லாம் முடியாது. நான் தான் அந்த ஆளுக்கு பயப்படணும். அந்த ஆளு எனக்கு பேருக்கு தான் புருஷன். என்ன இருந்தாலும் புருஷனை கொஞ்சமாவது மதிக்கணுங்க. மதிக்கணும் தான். யோ, யார் நீ? நீ அப்படியே இல்ல இவரு இருங்க தம்பி. அந்த ஆளு என்னைக்காவது நான் மதிக்கிற மாதிரி நடந்துருக்காரு. வேலை வாங்கி கொடுத்தா நான் வீட்டோட தான் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி வெளியிலே போகல. வீட்டோட வேலையா? அப்படி என்னங்க வேலை? அவர் என்கிட்ட ஹஸ்பண்டா தானே வேலை பாக்குறாரு. சாப்பாடு துணிமணி போக கை செலவுக்கு அப்பப்ப பணம் தரேன். ஹஸ்பண்ட் வேலையா? அதான் H1 விசால வந்தாரா? ஒரு நாள் சும்மா விளையாட்டுக்கு மிரட்டி பார்த்தேன், பயந்துட்டாரு. எனக்கும் பிடிச்சு போச்சு. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டேன். சரியான கோழை. அவங்க புருஷன் சொன்னா உனக்கே கோவம் வருது? நீ பேசாத இதுல. இத பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன்னை அடக்கி ஒடுக்கல என் மீசையை நான் எடுத்துறேன். நீங்களா? என்னங்க மாரப்பன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? மாரப்பனா? இந்த ஆளு தாங்க என் புருஷன். புருஷனே பொண்டாட்டி கடத்துறாரா? சபாஷ். ஏங்க இந்த அறையை ஆரம்பத்திலேயே விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இவன் எங்க என்ன புருஷனா மதிச்சா? ஆனா உன்னா 911க்கு போன் பண்ணேன்னு சொல்லியே என்ன மிரட்டிட்டா. நான் வேலைக்காரனாவே இருந்துட்டேன். ஏன் ப்ரமோஷன் தரலையா? ஆமா, ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? என் தகுதி நிரூபிக்க ஒரு தடவையா நீ சந்தர்ப்பம் கொடுத்திருக்கியா? அதுக்காக பொண்டாட்டியை கடத்தி தான் தகுதியை நிரூபிக்கணுமா? இதுல அரசாங்கத்துக்கு வேற நிபந்தனை விதிக்கிறீங்க. நல்ல நேரம் தான். தமிழ்நாட்டு செய்திகள் இப்பதானே இன்டர்நெட்ல வருது, அதை பார்த்துதான் செஞ்சேன். ஏங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ நல்ல செய்திகள் வருது. அவங்க தான் கேவலமா நடந்துக்கிறாங்கன்னா அதை பார்த்து அமெரிக்கால நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்களா? இத பாருங்கம்மா, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்கணும். நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் உங்க புருஷனுக்கு தர வேண்டிய மரியாதையை தரணும். அதான் பண்பாடு. அமெரிக்காவில லேடிஸ்க்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி. ஃப்ரீடம் ஜாஸ்தியா? அப்படின்னா ஒரு டைவர்ஸ் பண்ணிடுங்க. என்ன தம்பி, அதெல்லாம் முடியாது. தமிழ்நாட்டுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இது பாருங்கம்மா, வெளிநாட்டுக்கு வந்து வாழறவங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கத்துக்கிற மாதிரி நாம வாழணும். அதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியல. இது புருஷன் பொண்டாட்டி தகராறு. அதான் பாக்குறேன். சாரி தம்பி, என் முட்டாள்தனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. இது முட்டாள்தனத்தை புரிஞ்சுட்டு இருந்தா இல்லப்பா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. காலை விழ. என்னங்க நீங்கெல்லாம் என்னோட பெரியவங்க, காலில் விழக்கூடாதுங்க. இல்ல தம்பி, தமிழ் பண்பாடு. எதை காலில் விழுறதா? எதெல்லாம் கத்துக்க கூடாதோ அதெல்லாம் கத்துப்பீங்களே.
கடவுளுக்கு முன்னாடியும் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி தான் காலில் விழணும். அதான் சுயமரியாதை. வந்தனா தப்பிச்சிட்டாங்களா? வந்தனா தப்பிக்கல. மாரப்பன் வந்தனாவை இசுக்குன்னு ஓடிட்டார். மாரப்பன் ஓடிட்டானா? அதத்தான் இப்ப சொன்னேன். எத்தனை கோரிக்கை அவனை வச்சு நிறைவேற்றலான்னு பார்த்தேன். ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல. அவனை விட மாட்டேன். என்னடா பண்ணுவீங்க? இனிமே நீ எங்க கஸ்டடி. உன்னை கடத்திட்டு கேசட் விட போறோம். ஐயோ வலிக்குதே. நான் இன்னும் அடிக்கவே இல்ல. வலிச்ச மாதிரி இருந்தது. பல்வலியா இருக்க போதுரா. டேய், தனி ஒரு ஆளை கடத்தி வச்சுட்டு கோரிக்கையாட விடுக்குறீங்க. பிச்சிடுவேன் நாயங்களா. அதெல்லாம் ஒரு டெக்னிக்பா. நாங்க தமிழ் மொழி வீரர்கள். ஷாவே வரல. நீங்க தமிழுக்காக உயிரை கொடுப்பீங்களா? தமிழ் மொழி வீரர்கள். உங்க சொந்த ஊர் எதிரா? அல்லூர், ஆந்திரா பக்கம். வெளியில சொல்லிடாத. ரொம்ப தேவை. ஒழுங்கு மரியாதை உங்க ஊரை பார்க்க ஓடிடுங்க. போக முடியாதே. ஏன்? நாங்க வரும்போதே மெக்சிகோல பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு பார்டரை தாண்டிட்டோம். அட பாவிகளா. அண்ணே, புதுசா ஒரே ஒரு கோரிக்கை அண்ணே. அதை மட்டுமா நிறைவேற்றுங்கண்ணே. புதுசா என்னடா கோரிக்கை? ஒரு $10 இருக்குங்களா? ஐயோ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா உறவுக்காரங்க யாருமே இல்லாம. என்னம்மா உறவுக்காரங்க? தமிழ்நாட்டுல பிரபலமானவங்க அத்தனை பேர் மூஞ்சும் இங்க கேசட்ல அட்டையில இருக்கு. இதுவும் தவிர உனக்கு பிடிச்ச நவநீதம் கிருஷ்ண பாட்டு வேற பேக்ரவுண்ட்ல போகுது. இதை விட வேற என்னமா வேணும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு இவ்வளவு சின்ன வயசுல போய் கல்யாணம் கட்டிட்டீங்க? கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம்ல. என்னப்பா இதுவே லேட்டு. பெட்டர் லேட் than neverன்னு சொல்லுவாங்க இல்ல? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. இவரோடயே வா. அதுவும் இல்லாம ராதா ப்ராப்ளம் வேற. அதான் ராதா முகத்திலேயே இவங்கள பாத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? இல்லப்பா, பஞ்சை நெருப்பி எவ்வளவு நாள் தான் பக்கத்துல வச்சிருக்கிறது. அதனால பழமொழி வீணாக கூடாதுன்னு கல்யாணம் கட்டிக்கிட்டீங்களாக்கும். ஏங்க, கல்யாணம்னா கல்யாண மண்டபத்துல கம்யூனிட்டி ஹால்ல வைப்பாங்க. நீங்க என்னன்னா பெரிய கேசட் ஷாப்ல வச்சிருக்கீங்க. வித்தியாசமா தான் இருக்கு. இந்த கேசட் கடைக்கு சொந்தக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். யாரு? மிஸ்டர் ரவி கோபாலன் தானே? அவர் நமக்கும் ஃப்ரெண்டு தான். அவருடைய மேனேஜர் சங்கர் தான் தொலைஞ்சு போனீங்க கரகாட்ட ட்ரெஸ் கேசட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்படியா? அதனாலதான் எங்க ப்ரோக்ராம் நல்லபடியா நடந்தது. அதான் இந்த கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கலான்னு இவர் தான் சொன்னாரு. இது ஒரு சாம்பிள் மேரேஜ் தான்பா. சாம்பிளா? எப்படி? சாப்பிட்டு பார்த்துட்டு சரியில்லைன்னா திருப்பி கொடுக்குற மாதிரியா? உதாரணத்தை தப்பா சொல்லிட்டேன். உதாரணத்தை தப்பா சொல்லிட்டீங்களா? அதான் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களே. கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு போய் எங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை நடத்த போறேன். மறுபடியும் கல்யாணமா? இவங்களையே வா. அப்பதானப்பா 2 ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கும். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க 60ஆம் கல்யாணத்தையும் சேர்த்து பண்ணிக்கங்க. 3 ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணா கிடைக்கும். ஐயோ, what are you talking? I am not 60. I am only 58. என்னடா 2 தமிழன் சேர்ந்தாச்சு, இன்னும் இங்கிலீஷ்ல பேசிக்கலையான்னு பார்த்தேன். பேசிட்டீங்க. I am so glad யா. Me too யா. Thank you டா. ஆமா, உங்களோட வந்தாங்களே இந்த மாங்காய் தேங்காய், அவங்க 2 பேரும் எங்க? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு இப்பதான் கிளம்பி போனாங்க. இதை விட வேற என்ன முக்கியமான வேலை? அப்படி
அப்படியே எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இது, படத்துக்கு லொகேஷன் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இந்த லொகேஷன் தான் பாத்தியா? லொகேஷன் பாக்குற இடத்துலயே வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டப்பா. பிரமாதம். ப்ரொடியூசர் செலவுல டைரக்டர் ஹீரோயின் லவ்வா? ஓகே. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டே சூடு பிடிக்குது. பார்த்து ரொம்ப கொதிச்சிர போகுது. ஆமா, எங்க உன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்? அசிஸ்டன்ட் டைரக்டரா? நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என்னம்மா இது, என் பின்னாடியே ரூட் போட்டுட்டு இருந்த, கடைசியில இவனுக்கு ஜூட்டு விட்ட. நீங்க என் காதல ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது என்னன்னா, இவரோட டைரக்டரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவர் என்னடான்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் மார்க்கெட் சூடு பிடிக்கும்னு சொன்னாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னம்மா அது, பாவமா இருந்தா பணமோ சோறோ போடுவாங்க, கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு சொல்றியே? நோ நோ, கல்யாணம்ன்ற பந்தத்துல லாக் பண்ணிட்டேன். பூட்ட திறந்துடாத, பட்சி பறந்துரும். அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். இவதான் என் முறை பொண்ணு. அமெரிக்கா வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அமெரிக்கா வந்து சொந்த முறை பொண்ணு தெரிஞ்சிட்டு இருக்க, இதை நாங்க நம்பணும். ஓகே ஓகே. ஆமா சார், இதை வச்சே ஒரு படம் எடுத்துடலாம் சார். கதை சொல்லட்டுமா? வேணாப்பா, அதுக்குள்ள விசிடியே ரிலீஸ் ஆயிடும். என்னடா இது, ஆளாளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அமெரிக்கா வந்துட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறீங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேய் சிவா, உன்னோட கதையில கேரக்டர் எல்லாம் பாதியில க்ளோஸ் பண்ற மாதிரி இவளையும் க்ளோஸ் பண்ணாத. கடைசி வரைக்கும் ஒழுங்கா வச்சு காப்பாத்தணும். அப்படின்னா நீங்க என்ன கை விட்டுடுவீங்களா? அப்புறம் நான் வாழ வெட்டி ஆயிடுவேன். அப்புறம் இப்படிதான் 1960ல ஆப்பிரிக்கால ஒரு சம்பவம். 1960 நீ பிறக்கவே இல்ல. இப்படிதான் சம்பவம் சொல்லி மிரட்டுவா. இதுக்கெல்லாம் பயப்படாத. அப்புறம் அதுவே ஒரு பெரிய சம்பவம் ஆயிடும். எல்லாரும் நேர போய் மெட்ராஸ் கேஃப்ல வெயிட் பண்ணுங்க. என்னோட செலவுல உங்களுக்கு லஞ்ச். ஓகே ஓகே. ஏங்க, கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை நேர்ல பார்க்க முடியாம போயிடுச்சு. மாத்தி போன்லயே பேசிக்கிட்டோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்துல அவ இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கும். நீங்களும் பாக்குறதுக்கு ஒன்னா இருக்குங்க. ஏன் தம்பி, இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா ஜெகஜோதியா இருக்காது? ஜெகஜோதியா தான் இருக்கும், ஆனா ஃப்ரேம்ல கொள்ளாதே. அதான். என்ன தம்பி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வச்சு அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது எடுக்க கூடாதா? இது பாருங்க, இது லோ பட்ஜெட், இவ்வளவுதான் முடியும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புவோம். வணக்கம். சத்தமிட்டு சிரிக்க வைக்கும் சின்னத்திரை சிரிப்பு மழை தேடி வரும் எங்கள் சிரிப்பு மழை வேடிக்கைதான் செய்யும் சிரிப்பு மழை. டிவி சிரிப்பு தேனான சிரிப்பு போட்டா போட்டு இல்லாத சிரிப்பு. டிவி சிரிப்பு தேனான சிரிப்பு போட்டா போட்டு இல்லாத சிரிப்பு. சத்தமிட்டு சிரிக்க வைக்கும் சின்னத்திரை சிரிப்பு மழை. ஆனந்த சிரிப்பு மழை ஜாலிதான், ஆளுக்கு தகுந்த மழை. மனுஷன் தேடும் மழை, நாட்டில் மாயங்கள் செய்யும் மழை. ஆனந்த சிரிப்பு மழை, அப்பப்பா ஆளுக்கு தகுந்த மழை. கொட்டட்டும் சிரிப்பு மழை, ஐயா தித்திக்க வைக்கும் மழை. மயக்கும் சிரிப்பு இறைவன் வழங்கிய பரிசு. ரசிக்கும் சிரிப்பு உலகை இணைத்திட உதவிடும் முரசு. டிக்கெட் எல்லாம் பறந்து போச்சு, நாடகம் பார்த்து ஜாலியாச்சு. டிக்கெட் எல்லாம் பறந்து போச்சு, நாடகம் பார்த்து ஜாலியாச்சு. சத்தமிட்டு சிரிக்க வைக்கும் சின்னத்திரை சிரிப்பு மழை தேடி வரும் எங்கள் சிரிப்பு மழை வேடிக்கைதான் செய்யும் சிரிப்பு மழை.